வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். உங்களோட ஃப்ரெண்டு திரு வெற்றிமாறன் அவர்கள் நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, ரொம்ப புகழ்பெற்ற இயக்குனர் தான். பட் ப்ரொடியூசர் அப்படின்னு அடுத்த அவதாரம் ஒன்று முயற்சி பண்ணார். ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. கடையை மூடுறோம், கிராஸ் ரூட் ப்ரொடக்ஷன் இல்லைங்க சார் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. மொத்தம் 3 படம். ஒன்று பேட் கேர்ளு, இன்னொன்று ஒரு கமர்ஷியல் படம், அடுத்தது மனுஷின்னு ஒரு படம். அந்த படத்தை பற்றி சொல்கிறேன். எனக்கு திரு வெற்றிமாறன் இதை கடை சாத்துறேன்ட்டு நேற்று சிரிச்சுக்கிட்டே தான் அறிவித்தார். வருத்தமாக தானே இருந்தது. இருந்தாலும் யதார்த்தம் அதுதான். யதார்த்தம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு வெற்றிமாறனை நம்பி பணம் கொடுக்க நிறைய ஃபினான்ஷியர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த பணத்தெல்லாம் வாங்கி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கமர்ஷியல் படம் எடுக்க வேண்டும் என்று திரு வெற்றிமாறன் நினைத்திருந்தால் இந்த நட்டத்தை அவர் சந்தித்திருக்க மாட்டார். மாறாக திரு வெற்றிமாறன் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த புகழ் மற்றும் செல்வாக்கை வைத்து நல்ல கதைகளை படமாக்க வேண்டும், நல்ல சினிமாவை கொண்டு வர வேண்டும் என்பதால் தான் பேட் கேர்ளையும் எடுத்தார், மனுஷையும் எடுத்தார். 2 திரைப்படங்களுமே சிக்கல்களை சந்தித்தன. பேட் கேர்ள் இன்றைக்கி நம்ம அந்த இயக்குனரோட எடுத்த நேர்காணல் இன்றைக்கி காலையில் நம்ம போட்டிருக்கோம். அது படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். சர்ச்சைக்குரிய வகையில் அதில் எதுவுமே இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு அந்த படத்தோட டீசர் சர்ச்சையை சந்தித்ததென்றால், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றம் இதை சைல்டு போர்னோகிராஃபி என்ற அடிப்படையில் கூகுளுக்கு உத்தரவிட்டு யூடியூபில் இருந்து அந்த டீசர் நீக்கப்பட்டது. மேலும் அந்த படத்துக்கும் சென்சார் சான்றிதழ், தணிக்கை சான்றிதழ் கொடுப்பதில் ஏராளமான சிக்கல்களை சந்தித்து ரிவைசிங் கமிட்டிக்கு போய், ரிவைசிங் கமிட்டினா எடுத்தோடனே கொடுக்க மறுத்துருவாங்க, மறுத்த உடனே மேல்முறையீடு செஞ்சால் அதுக்கு பேர் ரிவைசிங் கமிட்டி. அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு போய் அவங்க UA 16+ ஆர் சம்திங், ஒரு 16+ அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு வழியாக இந்த வாரம் அந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது. மனுஷி திரைப்படத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது இயக்குனர் அறம் திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் திரு கோபி நயினார் அவர்களுடைய கதை மற்றும் படம். கோபி நயினார் அவர்களை நாம் அந்த அறம் திரைப்படத்தில் பார்த்ததை விட வெளியில் அவருடைய அறச்சீற்றங்களை நாம் நிறைய பார்த்துருக்கிறோம். அவர் அப்போது எப்படிப்பட்ட கதையை படமாக எடுப்பார். அந்த கதையை படம் பண்ணுறதுக்கு வெற்றிமாறனை விட்டால் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆள் இல்லை. அதான் யதார்த்தம். பெரிய பெரிய திரைப்பட நிறுவனங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த கதைகளை எடுக்க மாட்டார்கள். நாம் பலமுறை சன் பிக்சர்ஸ் பற்றி, கலாநிதி மாறன்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் ஜெயிலரையும் கூலியையும் எடுக்கக்கூடிய சன் பிக்சர்ஸு அவங்களுக்கு இருக்கிற இன்றைக்கி மாறன்ஸ் சம்பாதிச்சிருக்கிற பணத்துக்கு, அதுவும் தம்பி தங்கச்சியெல்லாம் ஏமாற்றி சம்பாதிச்சிருக்கிற பணத்துக்கு வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு 4 படத்தை அழகாக அவர்களால் எடுக்க முடியும். அது அந்த கலைத்துறையின் மீதோ சினிமாவின் மீதோ அக்கறையும் ஆர்வமும் இருந்தால் நல்ல கதைகளை அவர்களால் ஊக்குவிக்க முடியும். ஆனால் அவர் முழுக்க வியாபாரி. அதனால் கூலிகளை போன்ற குப்பைகளை அவர் எடுப்பாரே ஒழிய இது போன்ற படங்களை எடுப்பதற்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆள் இல்லை. ஒருவேளை சமூக நீதி படங்களை எடுத்து அது தோல்வி அடைஞ்சா கூட அந்த தோல்வியை அவங்களால சமாளிக்க முடியும் இல்லைங்க சார்? தோல்வியே ஆகாதுமா. சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கூலி மாதிரி இவ்வளோ பணத்தை போட்டால் தான் தோல்வி. சன் பிக்சர்ஸ் அண்ட் அந்த சன் மீடியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை வைத்து குப்பை படங்களை இவர்கள் ஓட்டியிருக்கிறார்கள். எல்லா தேட்டர்லையும் அந்த படத்தை மட்டும்தான் ஓட வைப்பாங்க. இன்னொன்று, நீ கடந்த காலத்தில் உனக்கு தெரியாது, சின்ன பையனாக இருந்திருப்ப, இந்த இணையதளங்களின் ஆதிக்கம் எல்லாம் அதிகமாவதற்கு முன்பாக சன் டிவியில் இந்த வாரம் திரைப்படங்களின் வரிசை அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. டாப் 10 மூவிஸ்ன்னு நினைக்கிறதுக்கு பேர். இவங்க எடுக்கிற குப்பை படம் மொக்கையாக இருந்துச்சுன்னா கூட தேட்டர்லாம் காலியாக இருக்கும். நம்பர் 1ன்னு கூசாமல் போடுவாங்க. இந்த நாக்கு முக்கன்னு ஒரு பாடல் வந்துச்சு, ஒரு ரொம்ப ஹிட்டாச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டு இருக்கிற அந்த படம் வெறுமனே நம்பர் 1ன்னு போட்டே ஓட்டினாங்கப்பா. ஸோ இது போன்ற படங்களை எடுத்து அது இழப்பை சந்தித்தால் கூட சன் குழுமம் போன்ற குழுமங்களால் அந்த இழப்பை சமாளிக்க முடியும். ஆனால் வெற்றிமாறன் போன்றோருக்கு பெரிய இழப்பு. படம் சின்ன படம், ஒரு 4 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த பட்ஜெட் பேட் கேர்ளுக்கு அவ்வளோதான் சம்பளம் இருக்கும். 4 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த 4 கோடி வெற்றிமாறன் கையில் இருக்காது, ஃபினான்ஸ் வாங்குவாங்க. ஃபினான்ஸ் வாங்கி இந்த படத்தை எடுத்து சட்டு புட்டுன்னு படம் முடிஞ்சிச்சுன்னா அப்பாடி ரிலீஸ் ஆகிடுச்சுப்பா அப்படின்ட்டு படம் ஒரு சுமாராக ஓடினால் கூட கையை கிடைக்காது. ஆனால் சென்சாருக்கு, ரிவைசிங் கமிட்டிக்கு 6 மாதம். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் சமாளித்து முடிச்சிங்கன்னா 1 வருஷம் ஆகிடும். 1 வருஷத்துக்கு வட்டினாச்சு. இவர் வாங்கின 4 கோடி ஃபினான்ஸு 6 கோடி ஆகிருக்கும். 6 கோடி ஆகி இந்த ரிவைசிங் கமிட்டி இந்த மல்லுக்கட்டுகளை எல்லாம் முடித்து படம் கைக்கு வரும்போது
அந்த 4 கோடின்றது 5 கோடி ஆகியிருக்கும். 5 கோடி ஆன பிறகு பப்ளிசிட்டிக்கு ஒரு 1 கோடி 6 கோடி செலவு பண்ணி நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஓடிடி சேட்டலைட் ரைட்ஸு இதெல்லாம் விற்று அந்த 6 கோடியை ரெக்கவரி பண்ணுறது என்பது பெரும்பாடு. இது ஒரு படம் ஆச்சா. மனுஷி. இந்த மனுஷி என்ற திரைப்படத்தை பொறுத்தவரை அதுதான் கோபி நாயனார் எடுத்த ஒரு படம். நான் விரிவாக அதை பற்றி பேச விரும்பலை. படம் வரட்டும், படம் நெருக்கத்தில் அதை பற்றி பேசுவோம். நல்ல ஒரு வலுவான கதை. ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு, அதாவது ஒன்றும் இல்லை, ஸ்டேட்டோட அட்ராசிட்டினால் ஒரு குடும்பம், சிறு குடும்பம் எப்படி பாதிக்கப்படுகிறது. அவங்களுக்கு அந்த தப்புல சம்மந்தமே இல்லை. ஆனால் ஸ்டேட் எப்படி மூர்க்கமாக அந்த குடும்பத்தின் மீது இறங்குகிறதுன்றதான் கதை. இது என்னை போன்ற ஆட்கள் எல்லாம் இது கூட ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா அந்த போலீஸ் ஹாரஸ்மெண்ட், ஸ்டேட்டோட அட்ராசிட்டியை நாங்கள் தொடர்ந்து இன்னும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அது மாதிரியான ஒரு கதை. இந்த கதையை யார் எடுப்பா? ஸோ கோபி நாயனார் இதை சொன்ன உடனே சரிங்க எடுக்கலாம் என்று எடுத்து விட்டார்கள். இந்த படத்துக்கு தணிக்கை வாரியம் சர்டிஃபிகேட்டே கிடையாதுன்ட்டாங்க. உனக்கு சென்சாரே கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க. என்னப்பா இது, நீங்கள் ஏதோ கட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, உனக்கு சென்சாரே கொடுக்க முடியாதுன்னா இது என்னங்க அர்த்தம்? சரிப்பா, ஏன்பா கொடுக்க முடியாது, காரணத்தையாவது சொல்லுனா. அதெல்லாம் சொல்ல முடியாது, வந்துட்டு உனக்கு சென்சார் கிடையாது போ அப்படின்ட்டாங்க. சரி என்று அவர் நீதிமன்றத்தை அணுகுகிறார். திரு வெற்றிமாறன் அவர்களோட நல்ல நேரம் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கார். அவர் பார்த்துட்டு இது என்னது புது ஐட்டமாக இருக்குது, அது எப்படி நீங்கள் சென்சாரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க, இது என்னப்பா கதை அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க நாங்கள் இதுக்கு சென்சார் கொடுக்குறோம் என்று சொல்லி, அதுக்கு ஏன் கொடுக்கல சென்சார் என்று, சரிங்க நீங்கள் சென்சார் கொடுக்கல காரணத்தை சொல்லுங்கள் அவர்கிட்ட, ஏன் கொடுக்கலன்னு காரணத்தையாவது சொல்லுங்கன்னா, இல்லை நாங்கள் சென்சார் கொடுக்குறோம் என்று சொன்னதும் போய் சென்சார் முடித்து 37 கட்டோட சென்சாரை கொடுக்குறாங்க. சொன்னதும் இயக்குனரும் கோபி நாயனாரும் வெற்றிமாறனும் சேர்ந்து பேசிட்டு, இது என்னது இது 37 கட்டு, இதுக்கு படமே பாதி படம் போச்சு, எதுக்கு படம் எடுத்தோன்றதுக்கே ஒன்றும் இல்லை, பார்க்குறவனுக்கு தலையும் புரியாதுக்கு வாலும் புரியாது, இது ஒன்றும் சரியாக இருக்காதுன்றதும் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே இந்த வழக்கை விசாரிக்கிறார். விசாரித்த உடனே சரி, ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்துச்சு இந்த மேட்ரு, கொடுக்க மாட்டேன் நாங்கள் சென்சார், இப்போ ஏதோ 37 கட்டுன்றாங்க. இந்த படத்தை நான் பார்த்துட்டு 37 கட்டு நியாயமாக இல்லையான்றதை நான் முடிவு பண்ணுறேன் என்று நீதிபதி படத்தை போடுங்கப்பா அப்படின்ட்டு உத்தரவிடுகிறார். இந்த படம் சென்னையில் இந்த இசைக்கல்லூரி என்று நினைக்கிறேன், திரைப்படக் கல்லூரி இசைக்கல்லூரி, அங்கே படம் ஸ்க்ரீன் பண்ணப்படுது. படத்தை நீதிபதி பார்த்து விட்டு அந்த படத்தை பற்றி எழுதுகிறார். ஆங்கிலத்தில் தான் இருக்குது, நான் மொழிபெயர்க்கெல்லாம் இல்லை, அப்படியே அதை படிக்கிறேன். அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஜட்ஜு எழுதுகிறாரு. படத்தின் பேர் மனுஷி. Manushi is a poignant cinematic reflection on how ordinary lives can be torn apart when systemic prejudices and state machinery collide in moments of political suspicion. At its heart, the film narrates the story of a humble father and his young daughter who find themselves ensnared in a police dragnet merely because they leased part of their modest property to 3 women branded as extremists. What begins as a gesture of goodwill spirals into a nightmare as layers of suspicion, ideological bias, and caste prejudice converge against innocent lives. The film masterfully explores the dark underbelly of power, exposing how the instruments of law and order, when driven by assumptions and pressure, can silence reason and trample upon justice. One of the most striking aspects of Manushi lies in its dialogues, intense, philosophical, and alive with questioning. The film dares to open conversation about God and science, faith and technology, language and identity, probing the very foundations of how societies construct belief and justice. Through these debates, it compels viewers to look beyond official narratives and confront the deeper question: who pays the price when prejudice is legitimized by power? Yet, Manushi is not merely a critic of institutions, it is a story of human endurance. The father and daughter suffering, painted with sensitivity and restraint, transforms the film into a mirror where viewers cannot escape questioning their own complacence amidst systemic injustices. With its layered storytelling, charged performances, and unflinching gaze at truth, Manushi resonates as both a social critic and a human story. It is more than a film. It is an urgent reminder that justice, when compromised by ideology and prejudice, destroys not only individuals but the very soul of society.
ஸோ இந்த படத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது இந்த படம் சமூகத்துக்கான படம். அரசு ஒரு தகவலை சொல்லும்போது அதை கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் நம்பக்கூடாது என்பதை இந்த படம் உணர்த்துகிறது என்று இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார், புரியும் உங்களுக்கு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் டிலே ஆகிடுச்சு மனுஷி, ரைட்டுங்களா? ஸோ திரு வெற்றிமாறன் கிட்டத்தட்ட 1 வருடமாக நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். அந்த பக்கம் வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு, ஓகேவா? போய் இவருக்கு தேங்க்ஃபுல்லி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கேம். வேறு ஒரு நீதிபதி முன்பு இந்த வழக்கு போயிருந்தா நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிட்டு எங்க அவங்க தான் கொடுக்க முடியாதுன்ட்டாங்களே, சொல்கிற 37 கட்ட பண்ணுங்கன்னு சொன்னால் அதை மீறி இந்த படம் வந்துருந்துச்சுனாலும் வட்டி என்னாச்சு? வெற்றிமாறன் நேற்று அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, டேரக்டராக எனக்கு வேலை ஈஸிங்க, சம்பளத்தை கொடுப்பாங்க, படத்தை முடிச்சுட்டா பாடின்னு உட்காந்துப்பேன். தயாரிப்பாளராக எனக்கு ஒரு டீசரை வெளியிட்டுட்டு டீசருக்கு கீழே என்னென்ன கமெண்ட் இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, ரொம்ப சுமையாக இருக்குது அப்படின்னும் போது இதோட ஃப்ளிப் சைடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருளாதார சுமை அவரோட க்ரியேட்டிவிட்டியை பாதிக்கும், ரைட்டா? வருத்தம் எனக்கு. அவர் இப்போது வெற்றிமாறன் இல்லைன்னா மனுஷியும் வந்திருக்காது, பேட்களும் வந்திருக்காது. வர்ஷா அவர்கள் வேறு எந்த பெரிய தயாரிப்பாளரிடமும் சொல்லி இந்த படத்துக்கு ஓகே வாங்கியிருக்க முடியாது. ஹீரோ இல்லை, ஸ்டார் இல்லை, கிளுகிழுப்பு இல்லை, நகைச்சுவை இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட் கேர்ளை பற்றின ஒரு படம். மனுஷி எடுத்துக்கிட்டிங்கன்னா போலீஸ் ப்ரூட்டாலிட்டியை பற்றின படம், இந்த சிஸ்டத்தோட கொடுமையை பற்றின ஒரு படம். யார் எடுப்பா? ஸோ வெற்றிமாறன்கள் இல்லாததால் மனுஷிகளும் பேட் கேர்ள்களும் இனி நமக்கு கிடைக்க மாட்டார்கள் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். வருத்தம், கடந்து போகணும், வேறு வழி இல்லை. சார் இப்போ அந்த 37 கட்டு பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்களா சார்? நம்ம விட்டுட்டேன். அதில் சில கட்டை ரத்து பண்ணுறாரு, இது வேண்டாம் அப்படின்ட்டு. சில கட்ஸை அந்த வார்த்தைகளை மாற்ற சொல்கிறாரு. அந்த படத்தோட சாரம் குறையாத வகையில் அரசையும் பேலன்ஸ் பண்ணுறாரு ஜட்ஜு. அதான் ரொம்ப இதில் பியூட்டிஃபுல். அரசு இதில் இந்த வார்த்தை தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவர் ஜட்ஜு அதுக்கு பதிலாக இந்த வார்த்தை போடு, ஓகேவா? அதெல்லாம் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டார். அந்த படத்தோட சாரம், கரு, வடிவம் குறையாத வகையில் சமமாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. என் மனசுக்கு தோணுது இதுக்கும் அப்பீல் போவாங்க. மத்திய அரசு இல்லை, அது எப்படி நீங்கள் அரசை குறை சொல்லலாம்? ஜியோட ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுது, அதை குறை சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு படம் எடுத்துருக்கீங்கன்னு அப்பீல் போவாங்க. அப்போது அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சுன்னா, ஏற்கனவே படத்துக்கு பண்ண செலவு வட்டிலாம் இல்லாமல் வெற்றிமாறன் வக்கீலுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டின்னு இருப்பார் பாருங்க. ஸோ ஹிஸ் டெசிஷன் இஸ் ப்ராக்டிக்கல், ப்ராக்மேட்டிக். அதான் யதார்த்தம், ஒன்றும் பண்ண முடியும். ஏன் சார், ஒரு ப்ரொடியூசருக்கு பணம் மட்டும்தான் அழுத்தமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அழுத்தங்கள் இருக்குமா? எல்லாருக்குமே பணம் மட்டும்தான்ப்பா அழுத்தம். வணிக உலகம்ப்பா. இப்போ வெற்றிமாறனுக்கு மனசு, நல்ல மனசு இருக்குது, துட்டு இல்லைல்ல. இப்போ ஒரு வெற்றிமாறன்ட்ட ஃப்ரீயாக அவரை விட்டிங்கன்னா ஒரு ஆடுகளத்தையும் அசுரனையும் ஒரு வடசென்னையையும் படைப்பார். அவர் மண்டை பூரா வட்டி கட்டுறது, இது என்ன பண்ணுறது, இது தேருமா, மனுஷன் எப்போ ரிலீஸ் ஆகும், பேட் கேர்ள் தேருமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா க்ரியேஷன் எப்படி வரும்? ஸோ இட்ஸ் அ ரைட் கால். இப்போ பேட் கேர்ள் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதோ அதுக்கு நேர்மாறா இது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் சார். ஒரு அம்மா எவ்வளோ பாதிக்கப்படுறா, மீண்டும் மீண்டும் பெண் குழந்தைகளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிற அம்மா எப்படி பாதிக்கப்படுறா அப்படின்றத இது பேசுது. இன்னொரு ஆங்கிள் சொல்கிறேம்மா, மோசமான படமாகவே இருக்கட்டுமே, உன்னை யாராவது கட்டாயப்படுத்துகிறாங்களா? நான் கேட்குறேன் சிம்பிளாக. இந்த படத்திற்கு அல்ல, எந்த படத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை பார்த்து நான் கேட்பது, கழுத்தில் கத்தியை வச்சு பாருன்ட்டு யாராவது உங்களை கட்டாயப்படுத்துகிறாங்களா? வரும் எல்லா திரைப்படங்களுமே நமக்கு பிடிக்கிறதா? இது எனது நண்பர் திரு மோகன்ஜி அவர்கள் திரௌபதி என்று ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் இருக்க சில கருத்துகள், பல கருத்துகள் எனக்கு உடன்பாடு இல்லாதவை. நான் அதில் முழுமையாக நான் மாறுபடுறேன் அந்த படத்தோட சாரத்திலிருந்து. அதுக்காக மோகன்ஜி அந்த படத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அடாவடி இல்லையா? ஒரு ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் எனக்கு ஜாமீன் கொடுத்த அந்த இதில் எழுதியிருந்தார் பாருங்கள், சவுக்கு சங்கர் பேசுறது புரியலன்னா உங்களை யாரும் பார்க்கணுன்னு கட்டாயப்படுத்தலை, பார்க்காதீங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்களா போய் வம்புக்கு அந்த பேட் கேர்ள் டீசரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஐயோ புண்படுத்திட்டான்னு கத்துறது. உங்களை யார் பார்க்க சொல்கிறது? இந்த பேட் கேர்ள் தேட்டருக்கு வரப்போகுது, புரியலன்னா போகாதீங்க பாஸு. இதுதான் கருத்து சுதந்திரம், இதை தான் ஆர்டிகல் 19(1) சொல்லுது. அதுக்கு எதிராக இன்றைக்கி நாட்டில் நிலைமை மாறிட்டு இருக்குன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க வலதுசாரிகள்லாம் சேர்ந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. பிரதமரே போய் பார்த்துட்டு அருமையான படம்ட்டு லீவ் கொடுத்தாங்க சார் படம் பார்க்குறதுக்கு. அது எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு படம், நான் பார்க்கல. ஓடிடியில் வந்த பிறகு கூட பார்க்கல. அவள் தானே பாஸ், இக்னோர் இட். அதானே டெமோக்ரஸி. நீ எடுக்கவே கூடாதுன்னு சொன்னால் அங்கே தான் கிரியேட்டரோட க்ரியேட்டிவிட்டி அடிபடுது. அதுக்கு பேர் டெமோக்ரஸி இல்லையே. வடகொரியாவில் நீங்கள் இந்த படம்லாம் எடுக்க முடியாது. இது இந்தியாவா வடகொரியாவா? அதுதான்.
சார் இந்த டிஜிபி நியமனம் தொடர்பாக வந்துட்டு உச்சநீதிமன்றத்தை ஹென்றி டிஃபைன் அவர்கள் வந்து நாட்டிருக்காங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கதா வந்து செய்தி ஊடகங்களில் வருது. எதுக்கு சார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடணும்? நாம் தொடர்ந்து இந்த 3 மாதமாக நாங்கள் பேசி கொண்டிருந்த போது மீண்டும் மீண்டும் எதை வலியுறுத்தினோம் என்றால், ஒரு மாநிலத்தின் டிஜிபியை இப்படித்தான் நியமிக்க வேண்டும் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரகாஷ் சிங் என்ற ஓய்வு பெற்ற டிஜிபி ஒருவர் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்தியா முழுமைக்கும் டிஜிபி நியமனங்கள் தொடர்பாக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சில உத்தரவுகளை பிறப்பித்தது. அந்த உத்தரவுகளை பின்பற்றாமல் தமிழக அரசு டபாய்த்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நம்ம 3 மாதமாக பேசி கொண்டிருந்தோம். அப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை பின்பற்றாவிட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பு தானே. ஸோ அந்த அடிப்படையில் திரு மதுரையைச் சேர்ந்த மனித உரிமை வழக்கறிஞர் திரு ஹென்றி டிஃபேன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தமிழக தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்கிறார். ஏன் ஒரு தலைமைச் செயலாளருக்கு எதிராக என்றால், அந்த டிஜிபிஸை இப்படி தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு பிரகாஷ் சிங் கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த வழக்கில் டைரக்ஷன் டு தி சீஃப் செக்ரட்டரிஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். அதனால் அந்த உத்தரவை மீறினது தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் தானே. அதனால் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்கிறார். அதாவது திரு சங்கர் ஜிவால் அவர்கள் இந்த டேட்டில் பணி ஓய்வு பெற போகிறாருன்னா அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த யூபிஎஸ்சிக்கு லிஸ்ட்டை முன்மொழிந்திருக்க வேண்டியது ஹோம் செக்ரட்டரி தமிழக அரசின் கடமை. 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணாதது அந்த தீர்ப்பை வயலேட் பண்ணுறது தானே. ஏன் அனுப்பலை? இதற்கான விளக்கத்தை கொடுங்கள். விளக்கத்தை கொடுக்கவில்லை என்றால் முருகானந்தத்தை தண்டியுங்கள் அப்படின்ட்டு தான் போயிருக்கிறாரு. நான் எப்போதுமே இந்த இயற்கை நீதியை நம்புவேன். 3 மாதமாக ஏதாவது இவர்கள் செய்வார்கள் என்று தான் நான் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பேசி கொண்டிருந்தேன். இன்னொன்று, மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும், இவங்க செய்யலை அப்படின்றத தெரியப்படுத்தணும். ஏன்னா நான் சொன்னது போலவே மக்களுக்கு இந்த டிஜிபி நியமனத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது மக்களுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் மீறி திரு வெங்கட்ராமன் அவர்களை அடிஷ்னல் சார்ஜாக போட்டதும், சரி இவங்க செய்கிறத தான் செய்ய போகிறாங்க, யார் இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப் போகிறார்கள், இப்படியோ ஓடிடும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். பார்த்தால் 31 வெங்கட்ராமன் அடிஷ்னல் சார்ஜ் எடுக்கிறாரு. 1ஆம் தேதி கண்டெம்ட் ஃபைல்டு. 31 ஞாயிற்றுக்கிழமை, 1 திங்கக்கிழமை. அதுக்குள்ளே கடன்னு ரெடி பண்ணி பெட்டிஷனை பட்டுன்னு ஃபைல் பண்ணிட்டாங்க. இது நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது. சரி, திரு வெங்கட்ராமனை ஏன் தேர்ந்தெடுத்து கூடுதல் பொறுப்பு போட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது யார் பண்ணதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அருட்தந்தை, அல்வா அதிகாரி இவர்களெல்லாம் சேர்ந்து நம்ம இஷ்டத்துக்கு காவல்துறையை நடத்தணுன்றது தான் இவங்களோட நோக்கம். காவல்துறையாக செயல்படக்கூடாது, திமுகவின் கூலிப்படையாக செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் இந்த அல்வா அதிகாரிக்கும் அருட்தந்தைக்கும் நோக்கம். அந்த அடிப்படையில் ஏன் இவர்கள் வெங்கட்ராமனை தேர்ந்தெடுத்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இத்தனைக்கும் அவர் ரொம்ப நல்லவர், ஆமாம், அரசு சொல்கிறபடியெல்லாம் கேட்டு நடக்க மாட்டார் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன் அவரை தேர்ந்தெடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? சார் நேற்றே நீங்கள் சொன்னீங்க அந்த 3 பேர்த்துக்கு ஒரு ஆள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதான் அது ஓகேப்பா. இப்போ இவங்க மாலதி சொன்னது தான் நம்ம ஆராயணும். அவ்வளோ மோசம் கிடையாது வெங்கட்ராமன், ரைட்டா? இந்த விஷயத்தில் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு உடன்பட்டது எனக்கு வருத்தம் திரு வெங்கட்ராமன் மேலே. இருந்தாலும் அவ்வளவு அருட்தந்தை போலெல்லாம் மோசம் கிடையாது இவர். ஏன் போட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரை ஒதுக்கி வச்சுட்டு வேற யாராவது பொறுப்புகளை எடுத்து நடத்திக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களா? அதான் ஐடியா. அவருக்கு தெரிஞ்சால் தானே. இப்போ இன்னைக்கு இது வரைக்கும் இந்த 2 வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் சங்கர் ஜிவாலுக்கு தெரிஞ்சால் நடந்துச்சு. நிக்கிதாவோட நகை காணா போனோடனே சண்முக சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணி தூக்கியா என்ன பண்ணுவே தெரியாது, நகை அவங்ககிட்டேருந்து வரணும் அந்த அஜித் குமார்கிட்டேருந்துன்னு சொன்னது சங்கர் ஜிவாலை உத்தரவு போட்டார். என் மேலே கஞ்சா கேஸு போட்டு தமிழ்நாடு பூரா 17 கேஸு ஒரு யூடியூப் இன்டர்வியூக்கு போட்டாங்களே, சங்கர் ஜிவாலை உத்தரவு போட்டார். வீட்டை சீல் வைத்தார்களே, ஆஃபீஸை சீல் வைத்தார்களே, நமது நண்பர் திரு ஃபெலிக்ஸ் அவர்களோட அலுவலகத்தை சூறையாடி உள்ளே இருந்து கேமராக்கள் எல்லாம் சூறையாடி சென்றார்களே, இது சங்கர் ஜிவால் போட்ட உத்தரவா? தினந்தோறும் மப்டி போலீஸை வெளியே கண்காணிக்க சொல்கிறது இது சங்கர் ஜிவால் போட்ட உத்தரவா? அதாங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிற விவகாரம் எல்லாம் திரு சங்கர் ஜிவால் டிஜிபின்னு வச்சுப்போம், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமாங்க சார்? ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸும் அவர் துறை தலைவர், எப்படி அவருக்கு தெரியாமல் நீங்கள் இந்த உத்தரவு பிறப்பிப்பீங்க? ஏன்னா காவல்துறையில் எங்கே தப்பு நடந்தாலும் அவர் தான் பொறுப்பேற்கணும் இல்லையா? அப்போது இந்த அதிகாரிகளின் நியமனங்கள் உள்ளிட்ட எல்லா விவகாரங்களும் சங்கர் ஜிவாலை மீறி நடந்தது. பாதி விஷயங்கள் சங்கர் ஜிவாலுக்கு தெரிஞ்சாலும் அவரால் எதுவும் பண்ண முடியாமல் கையறு நிலையில் நம்ம லண்டன் ட்ரிப்புக்கு ஏற்பாடு பண்ணிக்குவோம், இதுக்கு எடுத்துக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் அவர் இருந்தார். மீதி விஷயங்களை அவருக்கு சொல்கிறதே இல்லை. அதால் கிடக்கிறவர் உடியா, இப்படி தான் இருந்தது. அதே போல் திரு வெங்கட்ராமனையும் வைத்துக்கொள்ளலாம். வெங்கட்ராமனை ஏதாவது கேள்வி கேட்டால் இங்கே பாரு 9வது இடத்துல இருக்க, இன்றைக்கி தான் அந்த சேரில் உட்காந்துருக்க முடியுமோனால சொல்லியா 8வது வரைக்கும் உட்காரதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்கா?
8 பேரை தூக்கி போட்டுட்டு உன்னை 9வது இருக்க ஒரு ஆளை தூக்கி வந்து உன்னை அங்கே உட்கார வச்சா நீ பாட்டு என்னமோ அதிகாரி மாதிரிலாம் பேசுகிற நீ. வந்தோமா 4 ஃபைலில் கையெழுத்து போட்டோமான்னு பேசாமல் இருக்கணும் என்று தான் அவர்கள் நினைத்து இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதான் நான் அந்த இயற்கை நீதியை நம்புகிறேன் என்று நான் சொல்லுகிறேன். ஒருவேளை வெங்கட்ராமன் இந்த பாரு பஸ்ஸு நான் உட்காரவே முடியாது தான், ஆனால் உட்காந்துட்டேன், இந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செயல்படுவேன், புரியுதா? இந்த நாற்காலியில் நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ எனக்கு தெரியாது. இது இந்த நாற்காலியில் நான் உட்கார்ந்தது சாமி எனக்கு கொடுத்ததுன்னு நினச்சிக்கிறேன். அப்போது நியாயமாக என்ன விஷயங்கள் இருக்குதோ அதன்படி தான் நான் செயல்படுவேன். உங்கள் இஷ்டத்துக்கு நான் ஆடமாட்டேன். இந்த சட்டவிரோதமான வேலையெல்லாம் இனிமேல் நடக்காது. ஜீவால் வேடிக்கை பார்த்துன்னு இருப்பார், நான் வேடிக்கை பார்ப்பேன்னு நினைக்காது. இல்லை உங்களை இந்த பார் இன்றைக்கி உட்காந்துட்டேன், நான் தான் HOPF, புரியுதா, சொல்கிறது செய் என்று சொல்லலாம் அல்லவா? திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு இழப்பதற்கு என்ன இருக்கிறது? எப்படி இருந்தாலும் இப்போ யூபிஎஸ்சிலேருந்து பேனல் வரப்போகுது. அதிகபட்சம் 1 மாதம் இல்லைனா 2 மாதம், ரைட்டா? வந்தவுடனே அவர் இந்த நாற்காலிலேருந்து போக போகிறாரு. போயிட்டார்னா அவர் ஓய்வு பெறுவதற்குள் அவர் மீண்டும் டிஜிபி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அநேகமாக, ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது நான் 2 மாதங்க இருக்கேன்னா இந்த 2 மாதம் டிஜிபி மாதிரி நடந்துக்கிறேன்டா நான், பார்க்குறியா? என்றும் நடக்கலாம் அல்லவா, இல்லையா? சொல்ல முடியாதுல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பும் கடவுள் கொடுத்த வரம் என்று நான் புரிந்து கொள்ளலாம். 2 மாதம் வரைக்கும் இந்த தப்பு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி நடத்துவேன். இந்த எவன் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறவன் குறைந்தது அதை கண்டிக்கலாம் அல்லவா? இப்போ புதுசாக ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் ராமநாதபுரத்தில் ஒன்று உருவாயிருக்க கூப்பிட்டு, தம்பி வேலையில் இருக்கணுமா, போய் ரீல்ஸ்க்கே போறியா நீ, போய் ஏதாவது ஃபுட் பிளாக் நடத்தினிரு, போலீஸ் வேலையில் இருக்காத என்று கண்டிக்கலாம் அல்லவா? இதெல்லாம் திரு வெங்கட்ராமன் அவர்களால் முடியும் தானே? இங்கே இந்த வரம் தரும் அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு, போய் ஒழுங்காக அதிகாரியாக வேலை செய்கிறியா இல்லை ரெகுலராகவே வண்டி தள்ள விட்டுருவான் அவனை டெய்லியும், புரியுதா என்று சொல்லலாம் அல்லவா? இப்போ இன்னொருத்தர் ஒரு திருச்சியில் ஸ்னேக் அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர்கிட்ட கூப்பிட்டு, இங்கே பாரு ராஜா, உன் ஹேண்டில் போடக்கூடாதுன்னு சொன்னேன்றதுக்காக திருச்சி போலீஸ் ஹேண்டில்லையே ஒன்றை ட்ரோன் ஷாட் எடுத்து போடுற வேலையெல்லாம் வச்சுக்காங்க. யூனிஃபார்மில் இருக்கிற அதிகாரி வீடியோ போடக்கூடாதுன்னா அது எல்லாத்துக்கும் தான் பொருத்தம். உன் பர்சனல் ஹேண்டில் போடக்கூடாதுன்னு சொன்னேன்றதுக்காக திருச்சி போலீஸ் ஹேண்டிலில் ஒன்றை சுற்றி ட்ரோன் ஷாட் எடுக்க வச்சு அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டு நீ அதை திருச்சி அஃபிஷியல் ஹேண்டிலில் போட வச்சேன்னா நான்லாம் முட்டாள் கிடையாது, வேடிக்கை பார்த்துன்னு இருக்க மாட்டேன், வேலை இருக்க மாட்டேன், ஏற்கனவே கிரிமினல் கேஸ் பெண்டிங் உன் மேலே, ஜெயிலுக்கு போயிடுவேன், சொல்லலாம் அல்லவா? அதை அந்த ஸ்னேக் அதிகாரி மீது இருக்கக்கூடிய புகாரை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய ரயில்வே ஐஜி அவர்களை அழைத்து விசாரணை வேகமாக நடத்து, ரீல்ஸ் போட்டுன்னு சுற்றுறான் என்னன்னு கேளு என்று சொல்லலாம் அல்லவா? இதை செய்யலாம்ல வெங்கட்ராமன் அல்ல. ஸோ இதுதான் இயற்கை நீதி என்று நான் நம்புகிறேன். அப்படி ஒன்றும் அப்படியே ஒரு சைடு வெற்றி பெற்று விடாது. அதனால் நம்பிக்கை இழக்க வேண்டாம். உச்சநீதிமன்றம் என்ன செய்கிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். வெங்கட்ராமன் அவர்கள் அப்படி செய்வார் நீங்கள் நம்புறீங்களா சார்? நம்பிக்கை தானேப்பா வாழ்க்கை, வேறு என்ன பண்ண முடியும்? வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது உனக்கு சொல்லு? இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இது வெங்கட்ராமனுக்கு விடுக்கப்படும் ஒரு கோரிக்கையாக கூட வைத்துக்கொள்ளுங்கள், அவருடைய மனசாட்சிக்கு விடுக்கும் கோரிக்கையாக கூட வைத்துக்கொள்ளுங்கள். 2 மாதம் இருக்க போகிறீங்க சார், நீங்கள் நியாயமாக நடங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு பழைய ஆள், போலீஸ் டிபார்ட்மெண்ட் 94 பேட்ச் அவர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாடு போலீஸ்க்குன்னு இருந்த அந்த பழைய பெருமையை மீட்டெடுக்கும் வகையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீங்கள் செயல்படுங்கள் என்று அவர்களுக்கு விடுக்கக்கூடிய கோரிக்கையாக வைத்துக்கொள்ளுங்கள். எல்லாமே அப்படியே பொய்த்து போயிடாதுப்பா. நம்பிக்கை இல்லைன்னா நான் இந்த இடத்துல இன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன் தம்பி, புல்லு முளைச்சிருக்கோம் நான் இருக்க இடத்துல, புரியுதா? அந்த நம்பிக்கை தான் நீங்கள் உட்கார வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்கு. அது நம்பிக்கை என்றும் இழக்கக்கூடாது. இல்லை சார், இப்போ சங்கத்திவார் அவர்களுக்கெல்லாம் தீயணைப்பு ஆணைய தலைவராக ஒரு பதவி அவருக்காண்டி உருவாக்குனாங்க. அப்படியே நான் உனக்கு ஒரு பதவியை உருவாக்கி தரேன்னா அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சார் போவார். எல்லா மனிதர்களும் அவ்வளவு மோசமாக இருப்பார்கள் என்று நான் நம்ப வேண்டியதில்லை அல்லவா? எனக்கு இதுவே பெருசு. இந்த துறை தலைவர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் பதவியே பெருசு. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன்ப்பா, இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், தமிழ்நாடு காவல்துறையில் வீட்டில் ஆர்டர் இல்லாத ஒரே ஐபிஎஸ் அதிகாரி வெங்கட்ராமன் மட்டும். டிஜிபி ஆகிட்டார்ல, இப்போவும் வீட்டில் ஆர்டர் இல்லை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் அதை சொல்கிறேன். ஒரு அதிகாரி இல்லை, ஒரே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கூட இல்லை. எப்படியும் வீட்டில் 4 பேரை வேலைக்கு வச்சுருப்போம், 4 கான்ஸ்டபிள். இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடு போலீஸில் ஆர்டலி யூஸ் பண்ணாத ஒரே அதிகாரி வெங்கட்ராமன். டிஜிபி ஆன பிறகு சார் ஒன்றும் வேணாம், நாங்கள் பார்த்துக்கிறேன், என் வேலையை எனக்கு செய்ய தெரியும், முடிஞ்சு இருங்கன்ட்டு. அந்த நம்பிக்கை தான். பார்ப்போம். இன்னொன்று சார், இப்போ அவர் 3 மாதம் கழிச்சுட்டு அவரை எப்படியாவது நீங்களே ரிசைன் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவர் டிஜிபி ஆகிறதுக்கு தான் பிளானு. இப்போ அந்த திட்டம் நடக்குமா நடக்காதா சார்? இனி அந்த திட்டம் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. அருட்தந்தை நாசையில் மண் விழுந்து விட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அது கஷ்டம். பேனல் போயிடுச்சு. பேனல் போச்சுன்னா 2 வருஷம் வந்துடுவாங்க. அந்த 2 வருஷத்துக்கு புது டிஜி வந்துடுவாங்க. புது டிஜி வந்துட்டாருன்னா அருட்தந்தையோட கனவு ஆட்சி மாறிச்சுன்னா ஜெயிலில் இருப்பார்ப்பா, பேசாமல் பார்த்துக்கலாம்.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், திரு இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் டிஜிபி விவகாரத்தை பற்றி பேசினார். இருந்தாலும் அன்னைக்கு திரு வெங்கட்ராமன் அவர்கள் டிஜிபியாக பதவியேற்கும் போது ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் திரு இபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று மதுரையில் இந்த பிரச்சார கூட்டத்தில் 2-3 விவகாரங்களை திரு இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். ஒன்று, டிஜிபி விரிவாக பேசியிருக்கிறார். 6 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பணுன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக உச்சநீதிமன்றம் இருந்தும் அவர்களுக்கு வேண்டிய அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முரண்பாடு உள்ள இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டியிருக்கிறார். 2வது, முதல்வரோட அந்த இன்பச் சுற்றுலாவை சுட்டி காட்டி என்ன முதலீடு என்று கேட்டு சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். 3வது, டாஸ்மாகில் ஊழல் என்பது தொடர்பாக அவர் இன்னும் இந்த ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது போல் பேசியிருக்கிறார். மதுரை மாநகராட்சி ஊழலில் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டியது மேயரை கைது செய்யாமல் பேருக்கு அவரது கணவரை கைது செய்திருக்கிறார்கள். ரொம்ப சரியான பாயிண்ட் அது. இந்த டாஸ்மாக் ஊழல் பற்றி மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக சில தகவல்களை பகிர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த டாஸ்மாக் ஊழல் நாம் நினைப்பதையெல்லாம் விட மிக மிக அதிகமான பிரம்மாண்டமான ஊழல். 50,000 கோடிக்கும் அதிகமாக இந்த ஊழல் இருக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. எப்படி இந்த ஊழல் நடக்கிறது என்று அந்த மெத்தடை நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு மதுபான ஆலை இருக்குது. நீங்கள் இப்போது மதுராந்தகத்தில் நீங்கள் ஒரு மதுபான ஆலையை வச்சுருக்கிறீங்க. ஒரு பிராண்டி, விஸ்கி, ரம்மு, இது 3 நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே அடிப்படையான மூலப்பொருள் எதுன்னா அந்த ரெக்டிஃபைடு ஸ்பிரிட், ஆர்எஸ் என்று சொல்வார்கள். அந்த ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டு தான் பேஸு. அந்த பேஸை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் தேவையான ஃப்ளேவரெல்லாம் ஆட் பண்ணி இது விஸ்கி ஆகும், இது பிராண்டி ஆகும், இது ரம் ஆகும். இதுதான் பேஸு. நீங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு தேவையான ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டை நீங்கள் அரசிடமிருந்து தான் வாங்க வேண்டும். வெளியில் எங்கேயுமே நீங்கள் வாங்கக்கூடாது. அந்த அரசிடமிருந்து அதை எப்படி வாங்க வேண்டும் என்பதற்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கின்றன. நீங்கள் இப்போ இந்த ஒரு டிஸ்டிலரி நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அந்த டிஸ்டிலரி வச்சுருந்தீங்கன்னா, சார் எங்களுக்கு டாஸ்மாகிலேருந்து இந்த மாதிரி 2 லட்சம் பாட்டிலுக்கு 1 லட்சம் விஸ்கி 1 லட்சம் பிராண்டிக்கு ஆர்டர் வந்திருக்கு, இதை தயாரிக்கிறதுக்கு தேவையான ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அரசுக்கு கடிதம் எழுத வேண்டும். அந்த கடிதத்தை நீங்கள் நேரடியாக எழுதக்கூடாது. நீங்கள் தாசில்தாரிடம் கொடுக்க வேண்டும். அந்த தாசில்தார் எங்கே இருப்பார்? உங்களது ஃபேக்ட்ரியிலேயே இருப்பார். ஒரு தாசில்தார், ஒரு டெபுட்டி தாசில்தார் உங்கள் ஃபேக்ட்ரிக்குன்னு. அந்த தாசில்தாருக்கு வேலை உங்கள் ஃபேக்ட்ரியில் தான், வெளியில் வேலை இல்லை. அந்த தாசில்தாருக்கும் டெப்டி தாசில்தாருக்கும் நீங்கள் தான் சம்பளம் கொடுக்கணும். அவருக்கு ரூம் ஏற்பாடு பண்ணி தரணும். அவருக்கு தேவையான கம்ப்யூட்டர் லொட்டுலுக்கு எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி தரணும். அவருக்கு வேலை அந்த ஃபேக்ட்ரியில் தான். நீங்கள் சார் இந்த மாதிரி டாஸ்மாக்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த 2 லட்சம் பாட்டில் தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 500 லிட்டரு ஸ்பிரிட்டு வேணும்னு சொன்னோடனே தாசில்தாரை வாங்கி சரி பார்த்துட்டு இவங்க சொல்கிறது கரெக்டு, 500 லிட்டர் ஸ்பிரிட்டு கொடுங்கன்ட்டு அவர் அரசுக்கு எழுதுவார். அரசுக்கு அவர் எழுதின உடனே அரசு சரிங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதற்கு முன்பாக நீங்கள் உள்ளூர் காவல் நிலையத்திற்கு சென்று இந்த மாதிரி அரசு எங்களுக்கு இதை கொடுக்குது ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டுன்னு சொல்லணும். அந்த லோக்கல் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டரு ஒரு கான்ஸ்டபிளை கூட போட்டு அனுப்புவார். அந்த கான்ஸ்டபிள் தான் ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டை அங்கேருந்து எடுத்துகிட்டு உங்கள் ஃபேக்ட்ரிக்கு கொடுக்கணும். அந்த போலீஸ் கூட வரணும். ஏன்னா நடுவில் எடுத்து விற்றுட்டிங்கன்னா ஸோ போலீஸு கூட உங்கள் ஃபேக்ட்ரியில் உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டாங்க, தாசில்தார்கிட்ட ஒப்படைப்பாங்க. தாசில்தாரை அந்த ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டை வாங்கி பூட்டி வச்சுக்குவார். என்னங்க நீங்கள் பூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டால், நீ எவ்வளோ பாட்டில் தயாரிக்கணும்? 2 லட்சம் பாட்டில். 2 லட்சம் பாட்டில் எப்போ தயாரிக்க போகிற? சார் ஒரு நாளைக்கு 50,000 பாட்டில் தயாரிக்க முடியும். சரி, இந்த 50,000 பாட்டிலுக்கு தேவையான ஸ்பிரிட்டு யூஸ் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கணக்கு சொல்லு, மீதியை நான் தர்றேன் அப்படின்னு தாசில்தார் சொல்லுவார். நீ அதை வாங்கி பயன்படுத்தி முடித்து அந்த பாட்டிலாம் 50,000 பாட்டில் தயாரிச்சிடுறியா? அந்த 50,000 பாட்டிலில் ஒரு சாம்பிள் எடுத்து தாசில்தார் கொஞ்சம் சாம்பிள் எடுத்துப்பார். சாம்பிள் எடுத்துப்பார்னா ஒரு கட்டிங் போடுறான்னு அர்த்தம் இல்லை. சாம்பிள் எடுத்துக்கிட்டு அரசு பரிசோதனை கூடத்திற்கு கிங் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய லேபுக்கு அனுப்புவார். லேபுக்கு அனுப்பின உடனே லேபில் அதுக்கு தேவையான சோதனைகள்லாம் பண்ணிவிட்டு இது மனிதர்கள் அருந்தக்கூடியது என்று அவர்கள் சோதனை தருவாங்க. அந்த சோதனை சர்டிஃபிகேட் தாசில்தார்கிட்ட வந்தவுடனே தாசில்தார் ஓகே 50,000 பாட்டில் கன்சியூமபிள்னு சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னே அந்த 50,000 பாட்டில் டாஸ்மாகுக்கு போகும். சார் 50,000 பாட்டில் முடிஞ்சிச்சு சார், அடுத்து இன்னொரு 1 லட்சம் பாட்டில் தயாரிக்கணும்னா இந்த இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிட்டுன்னு தாசில்தார் எடுத்து கொடுப்பார். ரைட்டா? இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் தப்பு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? நிறையா இருக்குது சார். எப்படி இருக்குது சார்? அந்த தாசில்தாருக்கு காசை கொடுத்தா அவரே எல்லாருக்கும் கொடுத்துருவார். அதுதான் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த தாசில்தாருக்கு காசை கொடுத்தா நிறைய எடுத்து கொடுப்பாரு. நிறைய எடுத்து கொடுத்தாலும் கவர்மெண்ட்லேருந்து வாங்குகிற ஸ்பிரிட்லேருந்து தானே நீ இதை பண்ண முடியும். அது கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணிக்கலாம். ஸ்பிரிட்டே கவர்மெண்ட்டுக்கிட்ட வாங்காமல் வேறு இடத்துலேருந்து வாங்கினா நிறைய பாட்டில் ஓட்டலாம் சார். எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணலாம். இதுதான் நடந்திருக்கிறது. தாசில்தார் உங்கள் ஆள், டெப்டி தாசில்தார் உங்கள் ஆள். கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து 1000 லிட்டர் ஸ்பிரிட்டு வாங்கிட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து 1000 லிட்டர் ஸ்பிரிட்டு வாங்கிக்கிட்டு
ஆந்திராவிலேருந்தும் பாண்டிச்சேரியிலேருந்தும் ஒரு 1000 லிட்டர் வாங்கினா பேஸ் ஒன்று தான் இல்லையா? இவங்ககிட்டேருந்து 1000 வாங்கிட்டு 2000 லிட்டர் பாண்டிச்சேரியிலேருந்து வாங்குங்க. தாசில்தார் எல்லாம் சீல் பண்ணோம், உங்கள் ஆளை போடுங்க. அங்கேருந்து 1000 லிட்டர் வந்துச்சுன்னா 1 லட்சம் பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல 4 லட்சம் பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணலாமா? அந்த 4 லட்சம் பாட்டிலையும் டாஸ்மாக்கு அனுப்பலாமா? உங்களை பொறுத்த வரைக்கும் கணக்கு கரெக்டாக இருக்குது. நாங்கள் அரசுக்கிட்ட இருந்து 1000 லிட்டர் ஸ்பிரிட் தான் வாங்கியிருக்கோம். அப்போ உங்களோட கணக்குப்படி 1000 லிட்டர் ஸ்பிரிட்டில் இவ்வளோ தானே தயாரிக்க முடியும் அப்படின்னு ஆன் பேப்பர் கணக்கில் இருக்கும். நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கின 2000 லிட்டரில் 4 லட்சம் பாட்டில் தயாரிச்சிங்கன்னா அது 4 லட்சம் பாட்டிலில் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கின ஸ்பிரிட்டில் தயாரித்த பாட்டிலில் டாஸ்மாக் மூலமாக அனுப்பிச்சிட்டு மீதி பாட்டில் 2 லட்சம் பாட்டில் இருக்குல்ல, இதை வந்து மணமகிழ் மன்றங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த FL2 அந்த மணமகிழ் மன்றங்களுக்கு அனுப்புனால் 40,000 கோடி ஆகிற டாஸ்மாகோட வியாபாரத்தை 80,000 கோடி விற்கலாமா? இதில் 40,000 கோடி அரசுக்கு வருவாயாக வரும், மீதி 50,000 கோடி தம்பியின் பாக்கெட்டுக்கு செல்லும். அவ்வளவு பணம் இருந்தால் பராசக்தி எடுக்கலாமா? இட்லி கடை எடுக்கலாமா? வெற்றிமாறன் அவர்கள் மாதிரி கம்பெனி க்ளோஸ் பண்ண தேவையில்ல. ஆனால் அவர் கொடுக்க மாட்டாங்களே. சார் இதுக்கு நடுவில் சைனைட் இருந்ததுன்னெலாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த எஃப்ஐஆரை கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்களாங்க சார்? அன்டிடெக்டடாக அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. இது போன்ற விஷயங்களை வெங்கட்ராமன் கையில் எடுத்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்துவார் என்ற ஒரு சின்ன நம்பிக்கை. இதில் ஒன்றும் அரசியல் தலையீடெல்லாம் இல்லை. அவருக்கு இது தெரியும். கவர்மெண்ட் பாட்டில் விற்கிற பாட்டில் அவர் தான். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், மரக்காணம் கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டதும் இதே போன்ற சாவுகள் மீண்டும் ஏற்படும் என்று அரசுக்கு ஒரு அறிக்கை அனுப்பி இருக்கிறதுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இவர் தான் எழுதுனாரு. அந்த வெங்கட்ராமன் தான். எத்தனை வெங்கட்ராமன் இருக்காங்க? நான் சங்கர் ஜிவால் அனுப்பிச்சாருன்னு நினைச்சேன். வெங்கட்ராமன் சிபிசிஐடியிலிருந்து சங்கர் ஜிவாலுக்கு அனுப்பி சங்கர் ஜிவால் அரசுக்கு அனுப்புகிறார். ஓகேவா? அந்த வெங்கட்ராமன் தான் இந்த வெங்கட்ராமன். இப்போ நம்பிக்கை வருதா? வேலை கொடுத்தா கரெக்டாக செஞ்சிருவார். ஸோ இப்போ சைனைடு எப்படி கலந்துச்சுன்னு இதெல்லாம் அவர் விசாரிக்கலாம். ஸோ இப்போ இந்த டாஸ்மாக் வால்யூம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வால்யூம் தெரியுதா? சார் இந்த ஸ்பிரிட்டு கொடுக்குறது வைக்கிறதுலாம் இதெல்லாம் யார் சார் கண்காணிக்கிறது? இந்த தாசில்தார் கொண்டு உள்துறை செயலாளர், வருவாய்த்துறை, மதுவிலக்கு மற்றும் கலால் துறைன்னு உள்துறை செயலாளர் கீழே வருதில்ல, அவங்க தான் ஓவரால் இன்சார்ஜ். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு மாவட்டத்துக்கு எக்ஸைஸ் கமிஷனர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவங்க தான் அதை கண்காணிக்கணும். இப்போ அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காதுல்ல? நடந்திருக்காது. இந்த கவர்மெண்ட் எப்படி நடந்துருக்குன்னு நீ பார்க்குறல்ல. தம்பியை சொல்லி தம்பியை மீறி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துருவாங்களா? விசாகன் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணார்? என்ட்ரிகா இத்தனை பாட்டில், என்ட்ரிகா விஸ்கி, என்ட்ரிகா பிராண்டி, என்ட்ரிகா ரம்மு, என்ட்ரிகா ஓட்கா இருக்காப்பா தெரில, குடிச்சதில் போல இருக்குது. கொடுத்தாரா? வாட்ஸ்அப்பில் அனுப்புனாரா விசாகன் அனுப்புனாரா தம்பிக்கு? வாட்ஸ்அப் சாட்லாம் வந்துச்சு பார்த்தல. இவங்கள தான் எல்லா கலெக்டரை போஸ்டிங் போடுறது. டாஸ்மாக் எம்டியே இவங்க போடுற போஸ்டிங் தானே. யார் கேட்பா? எவ்வளோ கேஷ் ரொட்டேட் ஆகுது தெரியுதா? அப்போ எத்தனாயிரம் கோடி இருக்கும் ஊழல். அமித்ஷா வந்து 40,000 கோடி ஊழல்னு சொல்லும்போது அமித்ஷா சும்மா உருட்ட மாட்டார், வாய்க்கு வந்தது உருட்ட மாட்டாருன்றது எனக்கு தெரியும். எப்படி இந்த கணக்கு வந்துச்சுன்றது என்னால் அரைவ் பண்ண முடியல. பாட்டிலுக்கு 10 ரூபாலாம் இஷ்யூவே கிடையாது. இன்னொன்று, அந்த உங்களுக்கு பாட்டிலில் ஊழல் நடந்திருக்குன்னு இடி சொல்லிச்சு ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த எக்ஸஸாக தயாரிக்கிறீங்கல்ல, இதுக்கு பாட்டில் வேணும்ல, அதுதான் பாட்டில். புரியுதா? பாட்டில் மொத்தமாக எடுக்கிறாங்களா, எடுத்து வாஷ் பண்ணி 1948 அப்பா 1848 சாரி 1848ன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. 1848 பாட்டில் காலி பாட்டில் கிடந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி அனுப்பலாமா? அதுக்கு தான் பாட்டில். இன்றைக்கி டாமி அமைதியாக இருக்கலாம், எப்போதும் அமைதியாக இருக்காது. பீகார் தேர்தல் முடியட்டும், டாமியின் ஆக்ரோஷத்தை தமிழகம் பார்க்க போகிறது. முதலமைச்சர் இது மாதிரி வெளிநாட்டு பயணத்துக்கு போயிருக்காரு. EPS அதை சுட்டி காட்டியிருக்காரு. நயினார் கூட அது தொடர்பாக ஏதோ அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நயினாரோட அறிக்கை வந்து என்னன்றதை விவரத்தை சொல்கிறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அப்போதிலிருந்தே தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன், இது இன்பச் சுற்றுலா. முதலமைச்சர் இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் சென்றது இன்பச் சுற்றுலா என்பதை நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தேன். சார் நீங்கள் தான் சார் இன்பச் சுற்றுலான்னு சொல்கிறீங்க. பட் 3000 கோடி கிட்ட MOU சைன் பண்ணிட்டதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். நேற்றே இதை நயினார் பதிவிட்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஏன் இன்பச் சுற்றுலா போனார்ன்ற அந்த விவகாரத்தை பார்த்துருவோம். புறாவுக்கு பொறி போட்ட வீடியோவை நேற்றைக்கு முன்தினம் பார்த்தோம் அல்லவா? நேற்று போய் கார் ஓட்டி பார்த்துருக்கிற புகைப்படத்தை பார்த்தீங்களா? விண்டேஜ் கார், பழைய கார். அதான் உலகத்தின் முதல் காரம். அங்கே போய் கார், நீங்கள் சொன்ன மாதிரியே கப்பல் வர பார்த்துருக்காரு சார். பார்த்தீங்களா? நான் சொன்னேன்னா எதுக்கு அந்த கப்பலை? முதலீடு.
ஏற்றி எல்லாத்தையும் ஒரு பொக்குலைனில் போட்டு வாரி முதலீடை கொட்டின உடனே அல்வாதி ஏறி அதை கூட்டின்னு வந்து இங்கே வந்து அள்ளி போடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா 3 நிறுவனங்களில் முதலீடு 3000 எவ்வளோப்பா? 3201 கோடி சார். 201 கோடி. அந்த 1 கோடி எதுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸாக இருக்கும். ஓகே, போக வர செலவு. நார் பிரம்சே சென்டர் ஃபார் ஏஐ அண்ட் இன்னோவேஷன், அது ஒரு நிறுவனம். நார் பிரம்சே நிறுவனம், நார்டெக்ஸ் மேனுஃபேக்சரிங் நிறுவனம் மற்றும் இபிஎம் பேபாஸ்ட் என்ற ஒரு நிறுவனம். இந்த 3 நிறுவனங்களுக்கும் சேர்த்து 3201 கோடி, அதன் மூலம் 6250 கோடி. இந்த அறிவிப்பு வந்த 5 நிமிடங்களில் 5 அல்லது அரை மணி நேரத்தில் நயினா நாகேந்திரன் அவர்கள் இந்த முதலீடுகளின் விவரம் என்னன்றதை சமூக வலைத்தளங்களில் எக்ஸில் அறிக்கையாக போட்டுட்டு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த 3 நிறுவனங்களும் தமிழகத்தில் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள். அது உண்மை, நானும் பார்த்தேன். இந்த பொன்னேரி, திருவள்ளூர் பகுதிகளில் இந்த 3 நிறுவனங்களின் அலுவலகங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தது. 90களிலேயே சில நிறுவனங்கள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த நிறுவனங்களோட முதலீடு தான் இப்போது இங்கே வரப்போவதாக சொல்கிறார்கள். இப்போது ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூடுதல் முதலீடு செய்வதை புதிய முதலீடுகளாக பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியும்? ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலையோட விரிவாக்கம். கரெக்டாக? ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் ஜெர்மனி செல்ல வேண்டும்? திருவள்ளூரில் தான் இருக்காங்க, கூப்பிட்டுனா அப்படியே இருந்திருக்க மாட்டாங்க. இல்லை, எல்லா மேனேஜர் வாயா என்னையா போடுவோம்யா. முடிஞ்சா? முடிஞ்சு சார். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியா அப்படின்னா பண்ணிட போகிறாங்க. இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஐடியா இருக்கா? ஆமாம் சார் இருக்கு, பண்ணுங்க. அதை சிஎம் முன்னாடி வந்து கையெழுத்து போடுங்க. இன்னொன்று, ஏற்கனவே இருக்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அவன் ஏன் உங்ககிட்ட வந்து கேட்கணும்? இல்லை கூடுதல் இடம் வேண்டும், நிலம் வேண்டும் என்பதற்காக கூட இருந்தாலும் அவங்க கடிதம் எழுத போகிறாங்க, நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இது புதிய முதலீடா? எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம்! இதே ஃப்ராடுத்தனம் தான் ஸ்பெயின்லேயும் நடந்துச்சு. ஸ்பெயினுக்கு போகிறாங்க, ஆனால் ஸ்பெயினை சுற்றி பார்க்க போகிறோமே முதலீடுன்னு கேட்பாங்களே, என்ன சொல்கிறது? ஸ்பெயின் கம்பெனிங்க எங்கேப்பா இருக்குன்னொடனே சார் 2 பீங்கா கம்பெனி இருக்குது. ஏன்பா அந்த பீங்கா கம்பெனி கூப்பிட்டு, சரி இந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, இந்த நார்பேஸு, நார்டெக்ஸ், இந்த நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, இவர்கள் ஏன் ஜெர்மனியில் கையெழுத்து போடணும்? இவங்க கூட இப்போ சிஎம் போகிறாரு, கோட் சூட்லாம் போட்டு சிஎம் கூட 2 ஃபோட்டோ எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அதை ஏன் ஒத்துழைக்கணும் அந்த நிறுவனங்கள்? சொல்லு சார். தமிழ்நாட்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. இவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒத்துழைப்பாங்க தானே? கேட்பது யார்? முதல்வர் டிஆர்பி ராஜா அமைச்சர். ஸ்டேட்டில் நீங்கள் இண்டஸ்ட்ரி நடத்திட்டுருங்க, இண்டஸ்ட்ரி மினிஸ்டர். இந்த மாதிரி எங்கள் ஐயா வராரு, திராவிட முதல்வர், அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு 3000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோன்ட்டு நீங்கள் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னோம். சார் 3000 கோடி இல்லை சார் என்கிட்ட. யோ உனக்கு கொடுக்கவா சொன்னால், சும்மா கையெழுத்து போடியா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதான் போடியா அப்படின்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்ல முடியுமா அந்த நிறுவனத்தால்? கேள்வி கேட்குறது யாரு? நான் தானே, பதில் நான் பார்த்துக்கிறியா? இன்னொன்று, ஏன் முடியாதுன்னு சொல்லணும்? போய் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சைனை போட்டு வர வேண்டியது தானே. ஸ்பெயின் முதலீடு இப்படித்தான், ஜப்பான் முதலீடு, துபாய் முதலீடு 10 பைசா வரலன்றதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். லூலு மால் வருன்றாங்களே, வந்துச்சா? நோபல் ஸ்டீல்ஸ் வருதுன்னாங்களே, வந்துச்சா? எதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கறது இல்லைன்றது தெரியுதா? லூலு மால் வரும்னு தான் அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே காலி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வந்துச்சா? அந்த பணம் போச்சு, மாப்பிள்ளை பணத்தை தான் கொண்டு வரதுக்காக போனாங்க, போச்சு. 6800 கோடி போச்சு மொத்தமாக. இப்படி தான் போகும். இப்போது இது எப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் என்பது தெரிகிறதா? இதே முறைகேடு, இதே ஃப்ராடுத்தனத்தை தான் இந்த கரகாட்ட கோஷ்டி தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. இருக்கிற நிறுவனத்துக்கிட்ட முதலீடு வாங்குறதுக்கு எதுக்கு இங்கேருந்து ஜெர்மனிக்கு போகிறீங்க நீங்கள்? இதே வேலையை லண்டனிலும் செய்வார்கள் பாருங்கள். லண்டன் போகிறாங்களா? இங்கிலாந்து கம்பெனிங்க எங்கே இருக்குது? இண்டோ பிரிட்டிஷ் சேம்பர் ஆஃப் காமர்ஸு, இண்டோ ஜெர்மன் சேம்பர் ஆஃப் காமர்ஸு, மேக்ஸ் முல்லர் பவன், இது போல் ஜெர்மன் அந்த நாடுகளுக்குள் உறவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் எல்லா மாநிலங்களையும் இருக்குது. இங்கேயும் இருக்குது, மேக்ஸ் முல்லர் பவன் இருக்குது. இங்கே இன்னொரு இது போக ஜெர்மன் அமைப்பு இன்னொன்று இருக்குது, இண்டோ போலிஷ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது. இது எதுக்குன்னா, இப்போ நான் போலாண்டிலேருந்து வந்து இங்கே நான் தொழில் செய்கிறேன்னு வச்சுங்க, அத்தனை தொழிலதிபர்களும் அந்த போலாண்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் பதிவு செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? அவங்ககிட்ட போய் ஏன்பா எங்கள் போலாண்டில் என்னென்ன கம்பெனி இருக்குது லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க. ராஜாட்ட சொல்லி, ராஜா போன போட்டு ராஜா. இதுதான் இந்த கரகாட்ட கோஷ்டியின் நாடகங்களை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இப்போ போனது முதலீடுகளை இருக்க இல்லையா? போனவுடனே ஃபஸ்ட்டு முதலீடே இருக்கிற ஃபோட்டோ தானே வரணும். புறாவுக்கு பொறி போடுற வீடியோ, பழைய காரை போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறது, அது தொழில் இருக்கிறது இல்லையா சார்? விண்டேஜ் கார்லாம் கொண்டு வர்றது, அது போய் சுற்றி பார்க்குறாரு. பிஎம்டபிள்யூ ஃபேக்ட்ரியில் போயிட்டு பிஎம்டபிள்யூ டைம்லரோ ஏதோ ஒரு நிறுவனம் சுற்றி பார்க்குறாரு. அப்புறம் கலோன் என்ற பல்கலைக்கழகத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் துறை பேராசிரியர் போல இருக்கவர், அவர்கிட்ட போய்
அவரை போய் சந்திக்கிறாங்க. அவங்க சந்தித்த உடனே அவர் பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறாரு. அவர் கஷ்டப்பட்டு அவர் ஐரோப்பியர், அவர் தமிழ் பேப்பரை பார்த்து படிக்கிறாருன்றது புரியும். சிஎம்க்கு அவரை பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம், இவரும் நம்மள மாதிரியே பேப்பரை பார்த்து படிக்கிறாருப்பா அப்படின்னு குஷியாயிட்டார். பாருங்கள், தமாஷா இருக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. அவர் படிப்பார். இப்படி படிச்சுட்டு முதல்வரின் மனைவியார் அவர்களுக்கும் உடனே அண்ணி வணக்கம் சொல்லுவாங்க. வணக்கங்க வணக்கங்க. அமைச்சர் அவர்களுக்கும் அப்படின்னா அவர் ஒரு வணக்கம் சொல்லுவார். அது என்னட்டு அது முடிஞ்ச பிறகு பார்த்தா ஒருத்தர் அண்ணாமலை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார், இந்த கலோன் தமிழ் துறை மூடப்பட்டே 2 வருஷம் ஆகுதான். மூடின டிபார்ட்மெண்ட்டில் நீ எந்த டிபார்ட்மெண்ட் எந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்த? என்னென்னா ஆதரவு இல்லை, நிதி இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் வந்த உடனே செப்டம்பர் 2021 ஒரு 1.25 கோடி கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பிறகு அது மூடப்பட்டது என்ற செய்தி ஊடகங்களில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தியாக வந்திருக்கிறது. அதில் போய் நீங்கள் அங்கே தமிழ் பேசி எதுக்குன்னா அங்கே போய் சொல்லியிருப்பாங்க, சார் உங்களை மாதிரி பேப்பரை பார்த்து படிக்கிற ஒருத்தர் இருக்கார், நீங்கள் அவரை பார்த்துருங்க சார் ஒரு முறை, உங்களோட நல்லா தமிழ் படிக்கிறார், திக்காமல் படிக்கிறார் சார் பேப்பரை பார்த்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளை நான் பார்க்கணும்னு சந்தித்திருப்பார்கள். மொத்தமாக பார்த்தோன்னா நாடகம் தான் நடந்துன்னு இருக்கும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, அம்மா அவர்களே, மரியாதை உரிய அமைச்சர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் ஸ்வென் வார்ட்மேன். நான் தமிழ் துறையில் ஆசிரியராக வேலை பார்த்திருக்கிறேன். நீங்கள் இங்கே வந்தது எங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். உங்கள் நிதி உதவி தான் இந்த துறை வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதனால தான் நாங்கள் உங்கள் தமிழ் கல்வியை நடத்தி வர முடிந்து இருக்கிறோம். அதற்கு உங்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. டிசைனாக சூட்டு போட்டுக்கிறது இங்கே நடக்கிறாங்க. வாக்கிங் போகிற ஃபோட்டோலாம் போட்டுருந்தாங்க பார்த்தியா சார்? பேப்பர் படிக்கிறது அப்பா பேரை கூடவா சார்? எது அப்பா பேரை கூடவா சார் பேப்பரை? ஏன்ப்பா அப்படி படித்தே பழகிட்டாருப்பா சின்ன வயசுலேருந்தே. அதனால் இதையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இதெல்லாம் முழுமையாக அம்பலப்பட்டுருச்சு. 6000 பேருக்கு வேலை, 8000 பேருக்கு வேலைன்னா யாருப்பா இன்வெஸ்ட் பண்ணுவா? சரி, நான் இப்போ சிம்பிளாக கேட்குறேன்ப்பா, ஸ்பெயின்லேருந்து போய் இதே மாதிரி சொன்னீங்களா இல்லையா? இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு, இவ்வளோ முதலீடுன்னு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு சொல்லு? இதுதான் வெள்ளை அறிக்கை, புரியுதா? இதுக்கு தான் ஒத்துக்கிறது இல்லை. வருஷம் இந்த மாதிரி டூர் போய் இந்த மாதிரி 4 ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணால் இதான் முதலீடுன்னு நினச்சிக்கிறாங்க அவங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்குது. அதான் நம்ம பார்த்தோமே, யாரோ கிண்டி கொடுத்ததை இபிஎஸும் ஆளுநரும் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. இப்படித்தாம்மா கடைசி வரைக்கும் வெள்ளை அறிக்கையை கொடுக்கவே மாட்டாங்க அவங்க. எப்படி கொடுப்பீங்க? வெள்ளை அறிக்கை கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி கூட போய் ஏன் ஜெர்மனியில் ஒப்பந்தம் போட்டன்ற கேள்வி எழுதல, எப்படி கொடுப்பீங்க? இதுலேயே அந்த டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு போய் வெளிநாட்டுக்கு போகிறாரு, ஸ்பூன் எடுக்கிறதுலாம் பெருசாக தெரியுது இவருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவர் சொல்லியிருந்தாரு, நான் விவசாயிப்பா, எனக்கு அது பெருசாக தெரியும், நீங்களாம் வந்துட்டு உங்கள் அப்பா அமைச்சர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதனால் தங்க ஸ்பூனில் சாப்பிட்டு உங்களுக்கு பழக்கம் இருக்கும், நான் விவசாயி கையில் சாப்பிட்டு தான் பழக்கம், எனக்கு அது பெருசாக தெரியுது. ஸோ அதே போன்று வந்து இந்த மதுரை மாநகராட்சியில் ஊழல் நடந்துச்சுல, அதையும் சொல்லியிருந்தாங்க, மேயர் அவர்களை வந்து கைது பண்ணணும். அது சரியான பாயிண்ட். அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஒரு மாநகராட்சிக்கு மேயர் இருக்கிறார், மேயர் தான் மாநகராட்சியில் நடக்கும் அத்தனை விவகாரங்களுக்கும் பொறுப்பு. அன்அஃபிஷியலாக நாம் வந்து இந்த கவுன்சிலோட கணவர்கள் தான் இந்த வேலையை பார்க்குறாங்க, மேயரோட கணவர் தான் இந்த வேலையை பார்க்குறாங்கன்றது அன்அஃபிஷியல் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும், எல்லா கோப்புகளிலும் கையெழுத்து போடுவது மேயரா மேயரின் கணவரா? கையெழுத்து மேயரால் தானே போட முடியும். அப்போ மேயரை கைது பண்ணாமல் புருஷனை கைது பண்ண என்ன அர்த்தம்? அது அதான் நீங்கள் அன்னைக்கு முதல்ல விளக்கும் போதே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு சார். நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதை வந்து கணவர் அந்த ஊழலை பண்ணியிருக்காருன்னு, அதுக்காக அரசு ஏன் கணவர் மேலே கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எதுக்குன்னா, நாளைக்கு வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடக்கும்போது கணவர் வந்து சொல்லுவார், என் கையெழுத்து எதுலையாவது இருக்கா, எங்கேயாவது நான் கையெழுத்து போட்டிருக்கேன்னா, அப்புறம் என்ன எப்படியா ஊழல் செஞ்சேன்னு சொன்னேன்? உங்கள் மனைவி தானே பண்ணியிருக்காங்க, மனைவி தான் இதில் குற்றவாளி இல்லையே, முடிஞ்சா? அதுக்கு தான் இது பார்ப்போம், நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடக்கிறது பார்ப்போம். டிஜிபி விவகாரம் பற்றி டிவிகேலேருந்து இது தொடர்பாக எதுவுமே பேசலைங்க சார். பொதுவாங்க சார், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதவ்லாம் மேடையில் அன்றைக்கி பேச நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், டிவிக்கே தான் எதிர்கட்சி போல் செயல்படும்னு. பட் இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாங்க சார். பேச வேண்டும் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லி கொண்டிருக்கிறோம். பேசினால் மக்களின் நம்பிக்கையை பெறுவார்கள், பேசாவிட்டால் மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள் என்பதை அந்த கட்சியின் தலைவர் விஜய் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், சுற்றி நல்ல ஆலோசகர்களை வச்சுக்கோங்க. ரசிகர்களை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அரசியல் நடத்துறது அது பிரயோஜனப்படாது. ரசிகர் மன்றம் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அடுத்த படம் ரிலீஸ் அப்போ படம் ரிலீஸ்க்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுன்றது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஆனால் அரசியல் கட்சி நடத்துனீங்கன்னா அன்றாடம் நீங்கள் அரசியலை கவனிக்க வேண்டும். எந்த இஷ்யூவை கையில் எடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்க முடியும். நேற்று நம்ம சொன்னோம், 3வது முறையாக டிஜிபி மேட்டர் கையில் எடுத்து பேசுகிறாரா பழனிசாமி? அவருக்கு தெரியுது எது இஷ்யூன்ட்டு. மதுரைக்கு போனார், மதுரை சார்ந்த விஷயங்களை பேசியதோடு இல்லாமல் டிஜிபி மேட்டர் தூக்கி போட்டு 2 சாத்துறாரு. வேலூரில் பேசினார், இதான் லேட்டர் கிழக்கு.
நயினா நாகேந்திரன் என்ன பண்ணார், இந்த பக்கம் 3200 கோடி முதலீடு வந்திருக்குதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருதுயா, அரை மணி நேரத்தில் ட்வீட் போட்டாரியா, யோ தமிழ்நாட்டு கம்பெனி அது உருட்டாதீங்க அப்படின்னு. இப்படி தான் இருக்கணும் அரசியல்வாதி. இதை எடுத்துக்குவோமே, குறைந்தபட்சம் திரு விஜய் அவர்கள் வெளிநாடு சென்றுள்ள முதல்வர் எவ்வளோ முதலீடுகள் வந்தது என்று வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்ன்றது குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாக விஜய்கிட்டேருந்து வந்துச்சுன்னா இன்று முழுவதும் அது பேசு பொருள் ஆகுமா இல்லையா? எதுக்கு தான் சார் ரியாக்ட் பண்ணுவீங்க? ஏதாவது விமர்சனம் பண்ணால் மட்டும் கோவம் வருது, சும்மாவே ஜெயிச்சிருங்களா? குறைஞ்சபட்சம் சார் இப்போ என்ட்ரி டிஃபைன் உடனே வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு சமூக அக்கறைமா, சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய உண்மையான அக்கறையின் காரணமாக என்ட்ரி டிஃபைன் இவ்வளவு மெனக்கிட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஆனால் அது அவ்வளோ பெரிய ஒர்க் இல்லை சார், அது பெரிய ஒர்க்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தலை சுற்றும், அவ்வளோ ஒர்க்கு. எனக்கு எப்படி நான் நம்பிக்கை இல்லாமல் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன், எங்கே சார் உண்மையில் ஃபைல் பண்ணியாச்சுங்களா அப்படின்னு செக் பண்ணும்போது அதுக்கப்புறம் பெட்டிஷன் காப்பி அனுப்பிச்சாங்க. பார்த்தா அவ்வளோ வேலை செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. அது சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை. உங்களுக்கு நீங்கள் வழக்கு போடணுன்ட்டுலாம் நான் உங்களை கட்டாயப்படுத்தலை, குறைஞ்சது ஒரு அறிக்கை வெளியிட்டா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? இல்லை சார், டிவிக்கு தொண்டர்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். திரு சீமான் கிட்ட நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கல. எங்கள் அண்ணன் வந்து தனியாக போய் மரங்களோடையும் தண்ணியோடையும் மாடுகளோடையும் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் உங்களை ஒரு தேர்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட அந்த எதிர்பார்ப்பு ஒரு மீடியாவாக இருக்கும் தானே, அதை புரிஞ்சுக்கணும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். அடுத்த வாட்டி தேர்ட் ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டு நடந்துங்க, அவ்வளோதான். விடுங்க சார். என்டிஏ கூட்டணியிலேருந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து விலகிறதாகவும், தாவேக்கா வந்து அவங்கள நீங்கள் எதுக்கு அங்கிட்டு போகிறீங்க, எங்கிட்டு போவேணா, எங்கள் கூட வாங்கன்னு அழைப்பு கொடுத்தா இன்றைக்கி செய்தி வேறு வந்திருக்கு சார். இதுக்கு நடுவில் சார் திரு செங்கோட்டையன் வேற 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், தேர்தல் நெருங்க நெருங்க சிக்கல்கள் ஏற்படும், இந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்க்கப்படும் என்றும் என் நம்பிக்கையை நான் தெரிவித்திருந்தேன். அதையொட்டி தான் இந்த பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். இதுவரை நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று பேசிக்கொண்டிருந்தார் திரு டிடிவி தினகரன். நேற்று ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த போது எங்கள் கட்சி நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து எந்த கூட்டணிக்கு போவது என்பதை நாங்கள் டிசம்பர் மாதம் முடிவெடுப்போம் என்று திரு டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். அதே பூலித்தேவன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு பன்னீர்செல்வம் அவர்களும் நீங்கள் எந்த அணியில் இருக்கிறோம், நாங்கள் என்டிஏவில் இல்லை, எந்த கூட்டணி என்பதை நாங்கள் நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்துவிட்டு தெரிவிப்போம், தாவேக்கோவோடு நீங்கள் செல்வீர்களா என்ற கேள்விக்கு எது வேண்டுமானாலும் அரசியல் நடக்கலாம் என்று அந்த அரசியல் ஞானி நேற்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த திரு செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி நான் மனம் விட்டு பேசுகிறேன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இது 3 சம்பவத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். அதான் அதிமுகவில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, இன்னும் சிக்கல்கள் நீடிக்குது. உனக்கு என்னப்பா புரியுது? தலைமை எல்லாத்திட்டையும் கலந்து ஆலோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தாண்டி தேர்தல் நெருங்க நெருங்க இது போன்ற சிக்கல்கள் எழும். நான் நேற்றே சொன்னேன், தேர்தல் நெருங்கிறதுனால தான் டிடிவிக்கு முக்கியத்துவம் கூடுகிறது, பன்னீர்செல்வத்துக்கு முக்கியத்துவம் கூடுகிறது, தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கூடுகிறது. 2026 ஜூன் மாதத்தில் இவங்க பேட்டி கொடுத்தாங்கன்னா அறிக்கை கூட பேப்பரில் போட மாட்டாங்க, கரெக்டாக? ஸோ அவர்களுக்கும் இது தெரியும் அல்லவா, இன்றைக்கி விட்டால் நமக்கு என்றைக்குமே வாய்ப்பு கிடையாது என்பது இவர்களுக்கு தெரியும் அல்லவா. இன்னொன்று, இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள், எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குறதுனால டிடிவிக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. எதுக்கு முதல்வராக்கணும்? இந்த கேள்வி இருக்குல்ல. ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக போகிறாரு, பன்னீருக்கு என்ன இதனால், பிரேமலதாவுக்கு என்ன? அரசியலில் அத்தனை பேருமே இந்த மக்கள் நலன்றதெல்லாம் உருட்டு, அரசியலில் அத்தனை பேருமே தங்கள் நலனைத்தானே முதலில் யோசிப்பார்கள். அப்படி யோசிக்கிறது தான் அரசியல்வாதி, அவன் தான் அரசியல் இருக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் இவர்கள் அத்தனை பேரும் இப்படி தான் யோசிப்பாங்க. அவங்க ஆங்கிலேருந்து திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் டிடிவியாக இருந்து திங்க் பண்ணி பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறதுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? அப்போ என்னை கூப்பிட்டு கூட பேச மாட்டேங்கிறீங்க. அந்த என்ன இருக்குமா, என்னால் சிஎம் ஆக முடியாது, ஆனால் நீ சிஎம் ஆகிறது என்னால் கெடுக்க முடியும், யோசிப்பாங்களா? திரு டிடிவி தினகரன் அவர்கள் இவங்க ஏடிஎம்கேவாவது இந்த எலெக்ஷனில் தோத்தாங்கன்னா இப்படி ஒரு 70-80 எம்எல்ஏ இருக்கும் கையில், தப்பிச்சிடும் கட்சி. இந்த எலெக்ஷனில் தோத்தாருன்னா டிடிவிக்கு ஃப்யூச்சர் என்ன? ஃப்யூச்சர் என்ன? இல்லை சார், கட்சி இல்லாமல் கூட போகலாம். தேமுதிக ஃப்யூச்சர் என்ன? அவங்களுக்கு சொல்லி முடிஞ்சு. பண்ணியிருக்கு, ஆல்ரெடி முடிஞ்சு. இதன் காரணமாகத்தான் தங்களது எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக இப்போது பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். இப்போது நான் சொன்ன இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் சேர வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குது சார். கூட சின்னம்மாவையும் சேர்த்து கொள்ளுங்கள், சேர்ந்தால்
சேருவாங்களான்னு தெரில. பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு கேட்குறேன் நான். நம்மளால் ஆக முடியாது, ஆனால் எடப்பாடியை கெடுத்து விடணும். இது பண்ண முடியுமா முடியாதா? இவர்களோடு பிஜேபியும் சேர்ந்தால், பிஜேபி அவங்கள தூண்டி விட்டா நடக்குமா நடக்காதா? அது நடக்கும். பிஜேபி சொன்னால் யாரும் கேட்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. பிஜேபி சொல்லி வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனால் பிஜேபிக்கு இப்போதைக்கு அது போன்ற எண்ணம் இல்லை. மாறாக இவர்களை சேர்த்து ஒன்றாக தேர்தலை அணுக வேண்டும் என்ற எண்ணம் தான் பிஜேபியிடம் இருக்கிறது. இப்போது நான் கூறிய இந்த தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய முக்கியத்துவத்தை திரு பழனிசாமிக்கு உணர்த்துவதற்காகத்தான் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நாளே நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்பு குறித்து நாம் பேசினோம். அது இன்று வரை சரி செய்யப்படாமல் இருக்கிறது என்பதுதான் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பு உணர்த்துகிறது. இந்த சிக்கல்கள் எல்லாம் எல்லா தேர்தல்களிலும் வரும், இருந்தே தீரும். இதெல்லாம் இல்லைன்னா தேர்தல் இல்லை, அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் தேர்தலில் இவங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு தீவிரமாக ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, இவர்கள் அத்தனை பேருக்குமே தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. இப்போ இவங்களுக்கு தேர்தலில் ஜெயிக்கணுன்ற எண்ணமே இல்லைன்னா இவங்களும் போய் மரம் செடி கொடியோடு பேசின்னு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே ஜெயிக்கணுன்றதுக்காக தான் கட்சி நடத்துகிறாங்க. டிடிவி தினகரனுக்கு நாம் இந்த தேர்தலில் ஜெயிக்கணும், நம்ம கூட இருக்கிறவனுக்கு சீட்டு வாங்கி தரணும், நாம் அசம்பிளிக்குள்ளே போகணும், அப்படி சென்றால்தான் நமக்கு எதிர்காலம். ஸோ இந்த அடிப்படையில் இது எல்லாமே இது போன்ற சிக்கல்கள் வரும். ஸோ திரு பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறார்? தாவேக கூட போவீங்களான்னு கேட்டால் எது வேணாலும் நடக்கலான்றாரு. இதுவரை இது பற்றியே பேசாத திரு டிடிவி தினகரன் விஜய் தலைமையில் ஒரு அணி அமையலாம் என்கிறார். இந்த நேரத்தில் தாவேக என்ன செய்யணும்? அழகாக போனை போட்டு வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம், செலவுகளை நாங்கள் பார்த்துக்குறோம் வாங்கன்னு கூப்பிடணும் சார். செய்யணுமா இல்லையா? அது அதையும் செய்யலையா? எங்கே செஞ்சாங்க? செய்தி வந்திருக்கே, அழைச்சி பேசுனாங்கன்னு. எங்கே இதில் வந்திருக்கு அழைச்சி பேசுனாங்கன்னு? தினகரில் அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படி நடந்தால் சந்தோஷம்ப்பா. நடக்கலை. வெளிப்படையாக தெரிவது போல அந்த செய்தியை தாவேக்கவே உருவாக்க வேண்டும். இதுதான் அரசியல். ஜான ஆரோக்கியசாமியோ புஷி ஆனந்தையோ விட்டு, அல்லது திரு அருண்ராஜ் இருக்கார், இல்லை பொருளாதார வெங்கட்ராமன் இருக்கார், அவங்கள விட்டு எல்லாருக்கும் பத்திரிகாரனுக்கெல்லாம் நியூஸ் கொடுத்துட்டு திரு வெங்கட்ராமனை டிடிவி தினகரன் வீட்டுக்கு அனுப்பி சும்மா போய் ஒரு வீட்டில் போய் ஒரு காப்பியை குடிச்சிட்டு வான்னு சொல்லணும். ஓகேவா? வெங்கட்ராமன் போய் டிடிவி தினகரனை போய் சந்திச்சுட்டு வெளியில் வந்து இது அரசியல் ரீதியான சந்திப்பு அல்ல அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு போயிடணும். நட்பு ரீதியான சந்திப்பு. என்னையா திடீர்னு நட்புன்னு அது வரும்யா தேர்தல் நேரத்தில் அப்படின்னு சொல்லி சந்திச்சுட்டு போயிடணும். ரைட்டா? புஷியானதை அனுப்பி பன்னீர்செல்வம் வீட்டுக்கு அனுப்பி பன்னீர்செல்வத்திட்ட போயிட்டு என்ன வீட்டில் எல்லாம் பொழப்பு தப்புலாம் எப்படி ஓடிட்டுருக்குன்னு போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு புஷியானதை விட்டு ஒரு பேட்டி கொடுக்க வைக்கணும். ஓகேவா? இந்த வேலையை பண்ணாங்கன்னா ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கு கெதக்குன்னு இருக்குமா இருக்காது? இன்னொன்று சார், அவங்களும் வந்தாலும் கூட வேணாம்னு சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பலனு. அதுக்காக தான்ப்பா அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும்னு. டிடிவி எதுக்கு சொல்கிறாரு? டிமாண்ட் ஏற்றணும். நாளைக்கு தாவேக கூட போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று ஏன் அந்த அரசியல் ஞானி சொல்கிறார்? கூடவே இருக்கிற ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமியில என்னதான் பண்றாங்க? குறைஞ்சபட்சம் இதையாவது செய்யணும். இதுதாமா அவங்க அவங்க பண்றாங்க. ஜானு ஆதவும் சேர்ந்து அருண்ராஜுக்கும் புஷி ஆனதுக்கும் எதிராக வியூகம் வகுக்கிறாங்க. சரி, எலெக்ஷன் வரைக்கும் நீங்க வகுத்துக்கிட்டே இருங்க. எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் நீங்க என்ன ஆவீங்க? அவங்கவுங்க பொழப்பு தப்பு பார்க்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பொழப்பே இருக்காதுன்ற ஆரோக்கியசாமிக்கு. ஆரோக்கியசாமிக்கு பொறுப்பு இருக்கோ இல்லையா, அவர் இன்னொரு கட்சிக்கு வியூக வகுப்பாளராக 29 தேர்தலுக்கு வேலை செய்ய செல்ல போகிறார். அவருக்கு தான் விஜய்க்கு தானே சிக்கல். நான் சொல்றதை ஒத்துக்கிறீங்களாம்மா? இதை பண்ணணுமா இல்லையா? பண்ணணும். இப்போ நாம ஒரு டீம் சார். நம்மளே இப்போ வந்து ஒரு இப்போ சிச்சுவேஷன் நடக்குதுன்னா நான் என்ன சொல்லுவேன், சார் இந்த மாதிரி பேசியிருக்காங்க, நான் போய் பார்த்து பேசிட்டு வரட்டுமா? நிதிஷ் நீ உங்க வீட்டுக்கு போ, அவங்கள போய் நம்ம மீட் பண்ணி. இது அரசியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்றாங்கல்ல, இப்போ நீங்க அதுலயும் லீவ் எடுக்கிறீங்க. தெரியுதா? இதான அரசியல். ஏன் இவர்கள் பின்தங்குகிறார்கள்? இவர்களால் அத்தனை எளிதாக வெல்ல முடியாதுன்றது புரியுதா உங்களுக்கு? சார், திரு விஜய் வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது சார். அவரே எல்லாருக்கும் ஃபோன் போட்டு பேச முடியாது. கூட இருக்கவங்க வழி நடத்தணும்ல சார். சரியா? கூட இருக்கிற இந்த லகுட பாண்டிகள் வேலை செய்தாலே பாதி வேலை நடந்து விடுமே. நீங்கள் தான் போய் சொல்லணும். என்ன நடக்குது தெரியுமா? கட்சி நிர்வாகிகள், நீங்கள் தாவேக நிர்வாகிகள் யார்ட்ட வேணாலும் போய் பேசி பாருங்கள். எந்த ஈவெண்ட்டும் பண்ணக்கூடாது. இதுதான் உத்தரவு. அப்போ என்ன சார் எதுவுமே பண்ணக்கூடாது. அமைதியாது. எப்போ சார் பண்ணணும்? அது தலைமையிலேருந்து நாங்கள் சொல்லுவோம். சொல்கிற வரைக்கும் எதுவும் பண்ணாது. இதான் உத்தரவு. எப்போ சார் சொல்லுவீங்க? அது எங்களுக்கே தெரியாது. இதான் உத்தரவு. இப்போது அரசியலில் பூந்து விளையாடணுன்னா இது தானே இப்போ பண்ணணும். சரி, இன்னொரு ஆங்கிள் சொல்கிறேன். ஒரு சீஃப் மினிஸ்டர்
அவர் எதுக்கே பன்னீர்செல்வத்தை பார்க்கணும்? எடப்பாடி பிஜேபி கூடாரத்தை கலக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தானே இன்றைக்கி பார்த்தாரு. எதுக்கு பார்த்தாரு சிஎம்? சார் நடுவில் எல்லா கட்சியிலேருந்து கூப்பிட்டு ஆள் பார்த்தார்ல அவர். எதுக்கு பார்த்தாரு? தேமுதிக போய் பார்க்குறாங்கன்ன உடனே எடப்பாடிக்கு கதக்குன்றது இருக்கும். ஐயோ என்னது, என்ன நடக்குது? குறைஞ்சபட்சம் இது தானே போர்த்தந்திரம். ஒரு சீஃப் மினிஸ்டர் இதை பண்ணுறாருன்னு நீங்கள் இப்போ படம் இல்லாமல் சும்மா தானே உட்காந்துருக்கீங்க. உங்களால் பண்ண முடியாதா? சிம்பிளாக ஒன்று சொல்கிறேம்மா. டிடிவி தினகரன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்து தினகரன் பனையூர் சென்று விஜய் அவர்களை சந்தித்து விட்டு வந்தார் என்றால் நியூஸ் எப்படிப்பா இருக்கும்? வேற மாதிரி இருக்கு சார் அரசியல் கிழமை. இது செய்யணுமா வேணாமா? அவங்க கூட்டணிக்கு வர்றாங்க வரல, அது வேறு. இதனால் உங்களுக்கும் பலன், தினகரனுக்கும் பலன். சார் இன்னொன்றுங்க சார், அவங்க எல்லாம் பழுத்த அரசியல்வாதிகள். திரு விஜய் கூப்பிட்டு என்னங்க சார் நடக்குது அப்படின்னு பேசணும்ல சார். கேளுங்க, தெரிஞ்சுக்குங்க. டிடி தினகரன்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாருமா. ஷார்ப் பொலிட்டிஷியன் தினகரன். நான் பல முறை சந்திச்சிருக்கேன். ஷார்ப் பொலிட்டிஷியன் சொல்லி கொடுப்பாரு. 2 பேருக்கும் பலன்றேன். எந்த கேள்வினாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாரு சார் பிரஸ் மீட்லாம். 2 பேருக்கும் பலன், தினகரனுக்கும் பலன், உங்களுக்கும் பலன். நான்லாம் இன்னும் கூட என்ன எதிர்பார்த்தேனாங்க சார், இப்போ இபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். டிடி கிட்டலாம் பேசி அந்த இன்டர்வியூலாம் பயங்கர வெற்றி. திரு விஜய் இன்னும் அது மாதிரிலாம் எதுவுமே இறங்கலையே சார். ஏமா முதல்ல அரசியல் பண்ண சொல்லுங்கம்மா. இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல அரசியல் பண்ண சொல்லுங்கம்மா. அது ஓகே சார், டெய்லி நியூஸ்ல வந்துகிட்டே வரணும்ல. இல்லை இப்போ மாநாட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்னம்மா நியூஸ் வந்துச்சு? பால்கனியில் வந்து கையை காட்டினாரு சார். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அந்த கிரீஸ் ஸ்டெப்பை பற்றி தொடர்ந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு இல்லையா சார்? இது 50% வரி விதிப்பு அது 4 நாளைக்கு அப்புறம் பேசினார் சார். இப்போ இவங்களுக்கு என்னன்னா சார், நம்ம மேலே கோவம் வரலாம். இந்த ரேஸில் பின்தங்கிட்டு இருக்காங்க தெரியுதா? தெரியுது சார். எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பொறுமை இருப்பா. இப்போ தானே தொடங்கியிருக்கு ரேஸு. இருங்க, நான் ஒரு தாவேக்கா தொண்டர் போல் பேசுகிறேன் பாருங்க, தாவேக்கா ஃபேன் போல் பேசுகிறேன். நாங்கள் வந்து பொறுமையாக வந்து ஜெயிப்போம், முயல் போல். 2031 கரெக்டாக? முயல் போல் இல்லை, முயல் தோற்றுடும். ஆமாம் தான் ஜெயிக்கும். சாரி, ஆமை போல். ஐயோ இருங்க சார். அப்படி இல்லை சார். இன்னொன்று என்னன்னா, ஒரு மரத்தை வெற்றியானு வச்சுக்கோங்க, கோடாலி எடுத்து போய் வெட்டக்கூடாது. கோடாலி நல்லா ஷார்ப் பண்ணிக்கே இருக்கணும். பொறுமையாக உட்காந்து ஷார்ப் பண்ணிவிட்டு நல்லா ஷார்ப் ஆனதுக்கப்புறம் ஒரே வெட்டினா முடிஞ்ச மரம். அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்கள் தான் சார் தப்பாக பேசுகிறீங்க. இல்லைப்பா, நீங்கள் கோடாலி தீட்டிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மரத்தை வெட்டி வித்துட்டாங்கப்பா. இருக்கான்னு. ஆமா, இருப்பா கோடாரி திட்டிட்டு இருக்கான்றாங்க. அவங்க வித்து வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. இது சார் நம்ம நையாண்டி பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரியல. நான் சொல்லிடுறேன் சார். வருத்தமா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா அவரை வந்து நான் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி பின்தங்குறாங்கன்னு மாலதி எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. எனக்கு ஏன் வருத்தம்னா, கேம் அப்போதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புரியுதா? எல்லாரும் போட்டி போட்டுட்டு யார் இந்த மேட்ச்ல ஜெயிப்பான்னு பார்த்தா தான் நல்லா இருக்கும். நம்ம அவன் தப்பா ஜெயிக்க போகிறான்னு சொன்னால் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த மேட்ச்சில் இல்லையா? இவர்கள் இப்படி செய்து கொண்டிருப்பதால் திமுகவின் வெற்றி எளிதாகிறதா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதிமுக விமர்சிக்கிறதை இவர் டிசம்பர் வரைக்கும் தள்ளி வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு. அங்கேயும் எதிரிகளை குழப்பிருக்கலாம் இல்லையா? அடுத்தது இப்போ இந்த பன்னீர் அண்டு இவர் இது தாவேகாவின் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் திருமதி சசிகலாவை சந்தித்து விட்டு வந்தார். எப்படி இருக்கு இது? எப்படி இருக்கான் நியூஸு? இப்போ சார் இவங்க வந்து இதை 2 மாதிரி பார்க்கணும் சார். விஜய் அவர்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க தான். அரசியல் ரீதியாக நம்ம எதிர்பார்க்குறோமா, அப்படி இல்லாட்டி தனி மனித தாக்குதல் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். தனி மனித தாக்குதல் பண்ணுறவங்க எல்லாரையும் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். திரு விஜய் அப்படி பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட சில அரசியல் எதிர்பார்ப்புகள் தான் நமக்கு இருக்குது. அது இந்த பாருங்கம்மா, இந்த வேஷம் போடணுன்னு முடிவெடுத்துட்டீங்க. வேஷத்தை கரெக்டாக போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அது புரிஞ்சுக்குங்க. சினிமாவில் எல்லா வேஷமும் போட்டு ஜெயிச்சிட்டிங்க. நீங்கள் அரசியல்வாதி வேஷம் போட்டுக்கிட்டு அதற்கான தயாரிப்பு வேலைகளை கூட செய்யாமல் இருக்கிறீர்கள் என்ற வருத்தத்தில் தான் இதெல்லாம் பதிவு செஞ்சு கொண்டிருக்கோம். இருந்தால் தான் இங்கே இந்த வேலைக்குன்னு வந்துட்டீங்க. வந்துட்டு அதுக்கான எந்த வேலையும் செய்யாமல் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி பாஸ்? சார் சரியில்லை சார். ஆதவர்ஜுனா ஆஃபீஸ்லலாம் கூட பேசிக்கிறாங்களாம் சார். நெக்ஸ்ட் திமுக தான் ஜெயிக்க போகுது, இங்கே உட்காந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்குற சம்பளத்தை ஒழுங்காக வேலை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னா அண்ணன் சொல்லி சம்பளத்தை நிப்பாட்டுறாங்க. சார் நீங்கள் முன்னாடியே வந்து இந்த சொல்லிட்டு இருந்தீங்க, தேமுதிக வந்து என்ன மாற்றி பேசுது. ஒரு பக்கம் என்னன்னா போய் கேசி வீரமணி அவர்களை போய் சந்திக்கிறாங்க. அடுத்து என்னன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதுகில் குத்திட்டாங்கன்றாங்க. மாற்றி பேசுகிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் டிமாண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு செய்தியில் வர வந்திருக்கு சார். இதுதான்ப்பா அதார்த்தம். இதை இப்போ தெரிஞ்சுக்கிது அரசியல் அடிப்படை தெரிந்தவர்கள் கூட இதை எளிதாக சொல்ல முடியும். நான் அதுதான் நேற்று நான் என்ன சொன்னேன்னா, இப்படிலாம் பண்ணுவாங்க, எல்லா கட்சியும் பண்ணோம், அதையும் மீறி அவங்கள சேர்த்துக்கணுன்றேன். புரியுதா? அவங்களால 2 ஓட்டு நான் சொல்கிறது லிட்ரலாக 2 ஓட்டு அந்த கட்சியால் வருதுன்னு தெரிஞ்சனாலும் சேர்த்துக்கணும். என்ன குறைஞ்சி போயிடுது? அதான் அரசியல். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போக வேண்டும். ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்க, இந்த வியூக வகுப்பாளர்கள்லாம் என்ன தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. வியூக வகுப்பாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை திமுக வியூக வகுப்பாளர்களிடமிருந்து
அனைத்து வியூக வகுப்பாளர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே ஆதவ வச்சுருக்காங்க அண்டு ஜானஆரோக்கியசாமி இருக்கிறார். அங்கே பழனிசாமியே வியூக வகுப்பாளர் தான். அங்கே அதிமுகவுக்கு வேறு யாரும் வேண்டியதில்லை. அவங்க தெண்டத்துக்கு தான் உட்காந்துருக்காங்க இந்த பிரமணியா டீம். ஸோ இங்கே இப்படி இருக்கிறார்கள். இதில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாப்பிள்ளை சாரின் பேனா நிறுவனம், ராபினோட ஷோ டைம் நிறுவனம், ரிஷியோட ஐபேக் நிறுவனம், இந்த 3 வியூக நிறுவனங்களும் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கு. இந்த ஐபேக்கு கிட்ட கேண்டிடேட் செலெக்ஷன் தொடர்பான சர்வேகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சென்று இந்த சர்வேக்களை எல்லாம் எடுக்கும்போது களத்தில் இருக்கக்கூடிய நிலவரமோ ஏற்கனவே பேனா நிறுவனம் கொடுத்த நிலவரமோ வேறு மாதிரியாக இருக்கிறது. அப்போது இவங்க இங்கே இந்த சுரேஷ்னு ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கலான்ட்டு பேனா நிறுவனம் பரிந்துரைத்தால் அங்கே போய் கிரவுண்டில் விசாரித்தா இந்த சுரேஷ்ன்றவனுக்கு சீட்டு கொடுத்தா கண்டிப்பாக அவன் ஜெயிக்க மாட்டான்னு ஐபேக் நிறுவனத்துக்கு தெரிய வருது. இது என்ன ரிப்போர்ட்டு தப்பாக இருக்குதே என்று லேசாக இப்போது இந்த ஐபேக் நிறுவனத்திற்கும் மாப்பிள்ளை சாரின் பேனா நிறுவனத்திற்கும் முரண் தொடங்குகிறது. என்னான்னு விசாரித்து பார்த்தா மாப்பிள்ளை சாரின் பேனா நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இப்போது இருப்பவர் வா மணிகண்டன் என்ற கவிஞர். அவர் ஒரு மென்பொறியாளர். அண்டு இந்த திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் விட்டுட்டு பிளாக் எழுதிட்டுருப்பார், நிசப்தம்னு ஒரு பிளாக் எழுதிட்டுருப்பார். அதெல்லாம் விட்டுட்டு இங்கே இப்போது முழு நேரமாக மாப்பிள்ளை சாரோட பேனா நிறுவனத்திற்கு வந்து விட்டார். ஒவ்வொரு தொகுதியிலையும் கேண்டிடேட்டை பிடிச்சி 2 கோடி வாங்குறாங்க. 1 கோடி இப்போ கொடுத்துடணும், அடுத்த 1 கோடியை சீட்டு உனக்கு தலைமையிலேருந்து சீட்டு உறுதி பண்ண உடனே கொடுக்கணும். ஐடியாஸும் இவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ நீ தான் இந்த கேண்டிடேட்டு வாமணிகண்டன்ட்ட, வாமணிகண்டனுக்கு 2 உதவியாளர்கள், ஒரு பெயர் யோகேஷ், இன்னொரு பெயர் அருண். பணமாக கொடுக்குறது எல்லா கேண்டிடேட்டும் கஷ்டமாக இருக்கும்ல, நகையாக வாங்குறாங்க, சொத்து எழுதி வாங்குறாங்க. நான் கை காட்டுற ஆளுக்கு சொத்தை மாற்றி விட்டுருன்ட்டு ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் 2 ரூபா வாங்கிட்டாங்க. 2 ரூபானா 1 ரூபா அட்வான்ஸ் வாங்கியாச்சு, மீதி 1 ரூபா இது. ஸோ இந்த வாங்கின 1 கோடிக்கு நீ தான் கேண்டிடேட்டுன்னு வச்சுக்க. இவங்களே இங்கே இந்த ஐடியா சொல்லுவாங்க, சார் நீங்கள் நாளைக்கு அந்த ஏரியாவில் யங்ஸ்டர்ஸ்லாம் அதிகம் இருக்காங்க, அங்கே அந்த மாவட்டம் தழுவிய கபடி போட்டி நடத்துனேன்ட்டு ஒன்று நடத்துங்க சார். இவங்களே ஐடியா கொடுப்பாங்க. நான் சொல்கிறது சாம்பிள், ஈவெண்ட்டையும் இவங்களே சொல்லிவிடுவாங்க. சரி கபடி போட்டியாக எப்படி சார் நடத்துறது, எனக்கு இது ஒன்றும் தெரியாதே சார் அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்களே இதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். மாலத்தின்ற ஈவெண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்லிவிட்டு மாலத்தியை கூப்பிடுது. இந்தம்மா சும்மா தானே இருக்கிற, அங்கே போய் ஒரு ஈவெண்ட்டை நடத்து, மாவட்ட தழுவிய ஒரு கபடி போட்டி நடத்து, ஒரு 30 லட்ச ரூபா கொடுப்பான், வாங்கிட்டு 10 லட்ச ரூபா என்கிட்ட கொடு, உனக்கு ஆர்டராச்சா அப்படின்னு சொன்ன உடனே நீ மாவட்டம் தழுவிய கபடி போட்டி ஒன்று நடத்துவேன். இவங்களே ரிப்போர்ட் போடுவாங்க, நிதிஷ்ன்ற கேண்டிடேட்டு நாகப்பட்டினத்தில் உறுதியாக ஜெயிப்பார். என்ன காரணம்னா சமீபத்தில் அவர் நடத்திய இந்த கபடி போட்டி சிறப்பாக இருக்கிறது, மாவட்டம் முழுக்க கவனத்தை பெற்றது. இதை பாருங்கள், மீடியாவில் நியூஸ் வந்துருக்கு. இவங்களே அந்த நியூஸை போட்டு அதை எடுத்து ரிப்போர்ட்டில் வச்சுருவாங்க. பிறகு இவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, லேசாக இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் வர மாதிரி அந்த மாவட்டத்தோட அமைச்சர் ஒரு முத்துசாமி, ஒரு செந்தில் பாலாஜி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். செந்தில் பாலாஜி இவரை பற்றி தப்பாக கொடுக்குற ஒரு ரிப்போர்ட்டை இவங்களே வாங்கி வச்சுப்பாங்க. ஒரு நிதிஷ்ன்ற ஒரு கேண்டிடேட்டு அவர் ஜெயிச்சிருவார், நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு, இருந்தாலும் செந்தில் பாலாஜி இவரை பற்றி ஒரு புகார் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இதை ஒரு பக்கம் வாங்கி இவங்களே வச்சுப்பாங்க. ஏன்னா இவங்க தானே ரிப்போர்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறது வச்சுப்பாங்க. தொடர்ந்து அடுத்த ஈவெண்ட்டை சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே அந்த ஊரில் மாரியம்மன் கோயில் திருவிழா வருது, அந்த திருவிழாவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணுன்றது இந்த மாலத்தி ஈவெண்ட் மேனேஜர் இப்போம்மா 2வது ஆர்டர் உனக்கு அப்படின்னு வாங்கி கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னே நீங்கள் போய் பண்ண உடனே இதை வாங்கி வச்சுப்பாங்க. ரைட்டா? வாங்கி வச்சுக்கிட்டு எல்லா ரிப்போர்ட்டும் முடியும் போது கடைசியாக அந்த மாவட்ட செயலாளர் செந்தில் டிக்கெட்டு இவருக்கு நிதிஷ்க்கு சீட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு பேனா நிறுவனம் நிதிஷ்க்கு கொடுக்கலான்னு சொல்லும். சொன்ன உடனே செந்தில் பாலாஜி இல்லைங்க நிதிஷ்க்கு கொடுக்கக்கூடாதுங்க, இருந்தாலும் ஒன்றும் சரியில்லைங்கன்னு சொன்னோன்னே, நீ ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஏற்கனவே நீ ஆகஸ்ட் மாதம் ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சல, இவன் சரியில்லைன்ட்டு தெரியும், உனக்கு இதுதான் வேலை, நீ சொல்கிறது ஏற்றுக்க மாட்டேன் போ, நாங்கள் தான் வரிசையாக பார்க்குறோமே நிதிஷ் எவ்வளோ ஈவெண்ட் பண்ணியிருக்கிறான் என்று இது வரைக்கும் 20 பேர்கிட்ட தலா 1 கோடி வாங்கி விட்டார். தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய, அதாவது இந்த வாமணிகண்டன், இந்த யோகேஷ், அருண் இவர்களுடைய சொத்தெல்லாம் சில 100 கோடிகளை கடந்திருக்கிறது என்று சொல்கிறார். இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த லகுடபாண்டி உளவுத்துறை அதிகாரிகள் இதைத்தானே கண்காணித்திருக்க வேண்டும். நீங்கள் நான் இப்போ இது ஒன்றும் இது கண்டுபிடிக்கிறதுலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த கடந்த 3 மாதத்தில் இந்த மாமணிகண்டன், யோகேஷ், அருண் இவங்க 3 பேரோட டவர் லொக்கேஷனை எடுத்திங்கனாலே எந்தெந்த கேண்டிடேட்டை சந்திச்சிருக்காங்கன்ற விவரம் தெரிய வந்துடும். நீங்கள் அவங்க லொக்கேஷன் எடுத்து மேப் பண்ணிங்கன்னா எந்தெந்த காஃபி ஷாப்பில், சென்னையில் தான் பல மீட்டிங் நடந்திருக்கு, எந்தெந்த காஃபி ஷாப்பில் அவர்கள் யாரை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை எடுக்க முடியும். அங்கே போய் சிசிடிவியை பார்த்தா இவங்க எந்தெந்த கேண்டிடேட்டை மீட் பண்ணியிருக்காங்கன்ட்டு தெரிஞ்சிடும். இதை நானே இங்கே உட்காந்துட்டு கண்காணிக்கிறேன், இதைத்தானேப்பா உளவுத்துறை கண்காணித்து சொல்லியிருக்கணும்.
இன்னொன்று, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வியூக நிறுவனங்கள், 2 வியூக நிறுவனங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய மோதல் வந்துக்கிட்டு இருக்கே. அவன் ஐபேக்கு வாங்குற காசுக்கு வேலை செய்கிறான், ரைட்டா? அவன் போய் பார்த்துட்டு, இவன் நிதிஷுக்கு கெட்ட பேராக இருக்கே தொகுதியில், பேரை சொன்னாலே கல்ல குண்டு எறிகிறாங்களே என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்க. இப்படி கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணால் நீங்கள் எப்படி தேர்தலில் ஜெயிப்பீங்க? ஆனால் உங்களோட கவனம் பூரா சவுக்கு மீடியாவில் அவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு யார் நியூஸ் தரா, இங்கே இந்த ஆஃபீஸ்க்கு யார் வரா, அந்த ஓனர்கிட்ட சொல்லி எப்படி காலி பண்ணுறது, பிரசாத் பைக்கு திருப்பி எப்படி தூக்குறது, இதில் நீங்கள் கவனம் செலுத்திட்டு எதை கோட்டை விட்றாங்க தெரியுதா? அதனால் நடக்கட்டும், இதெல்லாம் சந்தோஷம் எனக்கு. ஆனால் நீங்கள் வந்து சொல்கிற வியூக வகுப்பாளர் தவறான முன்னுதாரணமாக இருக்காங்களே. ஆமாம் சார், சிறந்த வீக வகுப்பாளர். ஆமாம் சார், யோ, சாதாரண ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நேரம் லே ஆஃப் கூட ஆயிருக்கான். கோடீஸ்வரன் இன்னைக்கு எப்படி சம்பாதிக்கிறான் பாருங்க. இவ்வளோ வீக வகுக்கிறாருன்னா அப்போ அரசியல் எவ்வளோ வீக வகுப்பாரு? ஆமாம், யார் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஆள் இல்லை. இந்த ரிப்போர்ட் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது யார்? அதை செக் பண்ணுறது தான் இப்போ ஐபாக்கை போட்டிருக்குது. பட் ஐபாக்கோட ரிப்போர்ட்டும் இவங்க ரிப்போர்ட்டும் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. இவர் மாப்பிள்ளை சார் இங்கே அங்கேன்னு பல்வேறு வேலைகள், பல்வேறு லண்டன், ஆம்ஸ்டர்டாம் என்று பல்வேறு வேலைகளில் சுற்றி கொண்டு மாமனாரோடு இப்போது ஜெர்மனியில் இருக்கிறார். இந்த வேலைகள் இருக்காங்க. இவங்க இங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுதா? சென்னையில் காஃபி ஷாப்ஸில் தான் இந்த மீட்டிங் பூரா நடக்குது. கோடீஸ்வரன் ஆகிட்டாங்களாம். இப்போ 200 தொகுதியில் வெற்றி உறுதி, நிச்சயமாக உறுதி. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். கவனிச்சியா? அதிமுக ஜெயிக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தொடர்ந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க, இன்னும் கூட்டணியே இல்லை இருந்தாலும் எப்படி சொல்கிறாருன்னு. இன்னும் நிறைய இருக்குது. நேரம் வரும்போது ஒன்றொன்றாக ரிலீஸ் செய்கிறேன். சரி சார், இந்த அரசியல் பல நிகழ்வுகளை பேசணும். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.